இந்த எந்திரன் படத்தில் ஐஸ்வர்யா வந்து எக்ஸாம் படிப்பாள். படிச்சுட்டு போக பார்த்தா அந்த ஆடி மாதம் வந்து ஸ்பீக்கர் எல்லாம் ஓடும். சரியா? இது சினிமாவில் காட்டுறது. நம்ம ஊரில் நடக்குது. ஆடி மாதம் ஆனாலும் சரி, கோயிலில் எந்த ஃபங்க்ஷன் ஆனாலும் சரி, ஆயுத பூஜையிலேருந்து ஆயுத பூஜை மெயின், ஆடி மாதம் கூழ், ஆயுத பூஜை, இது ரெண்டுத்துக்கும் வந்து அந்த லோக்கலில் இருக்க சின்ன கோயில் எல்லா இடத்துலையும் வந்து ஸ்பீக்கரை வச்சு சும்மா அலற விட்டு எல்லாம் பண்ணுவாங்க. படிக்கிற பசங்க இருக்காங்களே, சுற்றி இருக்கவங்களுக்கெல்லாம் சவுண்டு பொல்யூஷன் அந்த கான்செப்ட்லாம் கிடையாது. ஏன்னா நம்ம மக்கள் பை நேச்சரே எல்லாம் லவுடாக கத்தி பேசி இப்படி தான் பழக்கம். ஏன்னா நம்ம ட்ராபிக்கல் ஏரியா, ஹார்ட்டு தூரம் இருக்கும், பழகி போச்சு நம்மளுக்கு. பட் இப்போ டைம்ஸ் ஹாவ் சேஞ்ச்டு. ஆனால் நம்ம மாதிரி இருக்கோமா? இல்லை, நிறைய விஷயத்தில் நம்ம மாறல. ஸோ இப்போ அடையார் வந்து இட்ஸ் சப்போஸ் டு பி எலைட், அதாவது போட் கிளப்புக்கு அப்புறம் இந்த மாதிரி ஏரியா, அதாவது க்ரீன் வேஸ்ட் ரோடு வந்து மந்திரிங்கெல்லாம் இருக்காங்க. அடுத்து அடையார். அதாவது ரியல் எஸ்டேட்டில் எப்படி அட்வர்டைஸ் பண்ணுவாங்கன்னா, பெருங்குடி இஸ் த நெக்ஸ்ட் அடையார் அப்படின்னு அட்வர்டைஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் அடையார் இருக்குது இப்போ. சரியா? எங்கள் ஏரியாவில் எப்படின்னா, ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 15,000 ஸ்டார்டிங் ரேட்டு. பில்டரை பொறுத்து, கட்டுறவனோட ஸ்டேட்டஸை பொறுத்து, வாங்குறவனோட ஸ்டேட்டஸ் பொறுத்து ரேட் மாறும். ஆனால் ஸ்டார்டிங் வந்து அந்த சதுரடி வந்து 15,000 ருபீஸ். இப்போ எங்களது வந்து 1990 கட்டின ஃப்ளாட்டு. இந்த ஃப்ளாட்டுக்கே இன்றைக்கி ரேட் வந்து 1.5 கோடி. சரியா? ஸோ அண்டு இங்கே வந்து எப்படின்னா, முக்கியமாக ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஜாப்பனீஸ் வந்து யார் சாப்பிடுவாங்கன்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். நம்ம லோக்கல் மிடில் கிளாஸ்லேருந்து, என்ஆர்ஐலேருந்து சாப்பிட மாட்டாங்க. என்ஆர்ஐஸ் கூட ஜாப்பனீஸ் போக மாட்டாங்க. ஏன்னா என்ஆர்ஐஸ் வந்து மெயினாக போனவங்க அமெரிக்காவுக்கு போன பிராமின்ஸ் மெயினாக. சரியா? ஜப்பானுக்கு போனதில் செகண்டரி ஸ்டேஜில் வந்தது. அதான் ஃபஸ்ட்டு பேட்ச் ஆஃப் என்ஆர்ஐஸ் இல்லை, இவங்க வந்து 3rd 4th பேட்ச் ஆஃப் என்ஆர்ஐஸ் இவங்கெல்லாம். ஏன்னா எந்த என்ஆர்ஐஸ் இவங்கெல்லாம் ஸ்மார்ட் ஃபோன் டெவலப் ஆன பிறகு, கொரியாவும் ஜப்பானும் வந்த பிறகு டெவலப் ஆன வந்து என்ஆர்ஐஸ் இவங்கெல்லாம். ஸோ இவங்கெல்லாம் ஜப்பானில் சாப்பிட்டவங்க. ஜப்பானில் காரம் கம்மி, நம்மளது மாதிரி கிடையாது. அவங்க வந்து கறின்னு இருக்குது, ஜாப்பனீஸ் கறின்னு இருக்குது, நம்மளது மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி. ஸோ ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட் இருக்குது. அதாவது இந்திரா நகருக்கு ஹிந்து ஸ்கூல் பக்கத்தில் எப்படின்னா கொரியன் ஷாப் இருக்குது. ஷாப்புனா கொரியன் சாமான்கள்லாம் இம்போர்ட் பண்ணி மெனக்கட்டி அதுக்குன்னு ஒரு கடை திறந்து அதுக்கு ஷாப்பே வச்சுருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஏரியா ஆச்சு அடையார். ஸோ எங்கள் ஏரியாவில் எப்படின்னா, இப்போ தான் இந்த 3 வருஷமாக இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா இதில் வந்து பொலிட்டிக்கல் மட்டும் இல்லை, ரிலீஜியஸ் ஃபேக்டரும் இருக்குது. இல்லை, ஃபஸ்ட்டு வந்து எங்கள் இந்த பத்மநாப சுவாமி கோயில் பக்கத்தில் இருக்குது. அவங்க இதுக்கு முன்னாடி பிரம்மோற்சவம் பண்ணியிருக்காங்க. ஆனால் எந்த ஒரு பெரிய அந்த ஸ்பீக்கரில் வச்சு கலாட்டா பண்ணுறதோ, அந்த ஹோமம் வந்து வெளியில் தெரியுதெல்லாம் பண்ணதில்லை. ஆனால் இந்த வாட்டி பிரம்மோற்சவம் பண்ணப்போ 2 years பேக்கு அந்த ஃபுல்லு ஸ்பீக்கர் தெரு வரைக்கும் கேட்குது. எங்கள் கோயில் எங்கே இருக்குன்னா, எங்கள் தெருவில் பாதி டிஸ்டன்ஸ் வரைக்கும் ஸ்பீக்கர் கேட்குது. நான் அந்த ஹோமத்தோட சவுண்டு அண்டு எவ்வளோ கூட்டம். அண்டு இது வந்து 10-15 நாள் தே ஹேட் கச்சேரி அண்ட் எவ்ரிதிங். தட் வாஸ் ஸ்டார்ட். அதுக்கப்புறம் இவன் பிள்ளையார் கோயில் பண்ணான். அவன் நெக்ஸ்ட் அவன் பண்ணுறான். அதாவது எப்படின்னா, அது பிள்ளையார் கோயில் ப்ளஸ் முருகர் கோயில். இது நெக்ஸ்ட் அவன் அந்த மாதிரி பண்ணான், ஆயுத பூஜை பண்ணான். அப்புறம் அவன் பிரம்மோற்சவம் பண்ணான், அவன் கும்பாபிஷேகம் பண்ணான், அவனும் இந்த வேலை செஞ்சான். இப்போ நாங்கள் 1990 அடையார் வந்தோம். ஃபஸ்ட்டு டைம் அடையார் ஆடி மாதம் நேற்று பூஜை நடந்தது. கலாட்டா லேடிஸ், அவ்வளோ லேடிஸ் அந்த டிப்பிக்கல் மஞ்சள் சாரி, அந்த இந்த சாரியெல்லாம் கட்டி அந்த இது எடுத்துகிட்டு போவாங்க. எனக்கு அது பேர் மறந்து போச்சு தமிழில். அதாவது செடி முளை விட்டு எடுத்து போவாங்க அந்த கும்பம் வச்சு. அது ஃபுல்லு நேற்று ப்ரொசஷன், சவுண்டு ஃபுல் சவுண்டு நேற்று இல்லையா? ஃபஸ்ட்டு டைம் அடையாறில் நடக்குது இத்தனை வருஷத்தில். இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? ஏன்னா ஃபஸ்ட்டு ஐயப்பன் பூஜை பண்ணாங்க, நான் நடுராத்திரியில் பண்ணாங்க, போய் கலாட்டா பண்ணிட்டு வந்தேன் நான். அதாவது ரிலீஜனுங்கிற பேரில் எப்படி ஏமாத்துறாங்கிறதுக்கு இதெல்லாம் சாட்சி. என்னோடய சாமி நம்பிக்கை எல்லாருக்குமே தெரியும் இல்லையா?
என் பையனுக்கு வருஷம் அவன் குலதெய்வம் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் மொட்டை போடுவேன் நான். அவன் குலதெய்வ கோயில் எங்கே இருக்கேன்? ஆம்பூர் பக்கத்தில் படவீடம்மன் ரேணுகாம்பாள் கோயில். இது வருஷம் அவனை கூட்டிகிட்டு போய் மொட்டை போடுவேன் நான் இல்லையா. திருச்செந்தூர் கூட்டிகிட்டு போவேன். அவனுக்கு நட்சத்திரத்துக்கு கூப்பிட்டு போகணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போவேன் நான் இல்லையா. நான் இங்கே வருஷம் குழு வைப்பேன். லலிதா சரஸ் நம்ம சொல்ல ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் எப்படின்னா லலிதா சரஸ்வரம் நான் புக் எல்லாமே சொல்லுவேன். நான் மனப்பாடமாக தெரியும் எனக்கு லலிதா சரஸ்வநாமம். இப்போ கொஞ்சம் மறந்து போச்சு, ஏன்னா டச் விட்டு போச்சு. ஏன்னா எங்கள் மாமனார் செத்ததுக்கப்புறம் நான் கொலு வைக்கல. அதுக்கு அமையவே இல்லை, வீடு அமையலை, நேரம் அமையலை, ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்தது. எங்கள் மாமனார் செத்ததுக்கப்புறம் நான் கொலுவே வைக்கலை நான். ஆனால் லலிதா சரஸ்வரம் மட்டும் நான் படிச்சுடுவேன். நான் வீட்டில் உட்காந்து படிச்சுடுவேன். கொலுக்கு யாராவது கூப்பிட்டாங்கன்னா போயிடுவேன். அப்புறம் இந்த வாட்டி பைத்தியகார ஆஸ்பத்திரியில் என்னை கூப்பிட்டு, அதாவது பைத்தியகார ஆஸ்பத்திரியில் இவங்க போட்டாங்க. அதுக்கப்புறமும் நான் வைக்கல நான். அப்புறம் நடுவில் நான் விழுந்துட்டேன் நான். அதாவது எப்படின்னா சுகர் ஜாஸ்தியாகி மயங்கி விழுந்துட்டேன் நான். போலீஸ்காரன் என்ன பண்ணியிருக்கான், யாரோ போலீஸுக்கு கூட்டிகிட்டே நான் போயிருக்கான். அவன் அங்கே என்ன பிரச்சனை ஆச்சுன்னு தெரியாது, ஏன்னா எனக்கு மயக்கத்தில் இருந்துக்க எனக்கு தெரியல. அவன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதில் சேர்த்துருக்காங்க லேடிஸ். ஆனால் அதாவது விமன்ஸ் விமன்ஸ் ஹோமில் சேர்த்துருக்காங்க. என்ன அங்கே போயிட்டாங்க. அங்கே சேர்ந்த பிறகு எனக்கு 2-3 நாளே எனக்கு வந்து நினைவு இருக்குது, நம்ம இங்கே இருக்கோம், ஏன் அங்கே இருக்கோன்னு தெரில. சரி கொய்ட்டாக்கு என்ன பிரச்சனை எனக்கு தெரியல, கொய்ட்டா இருந்துட்டேன். அங்கே வந்து நார்மல் லேடிஸும் இருந்தாங்க. இது எங்கள் தொண்டையார்பேட்டில். இது அப்புறமா அந்த இடம் கண்டுபிடிச்சேன் நான். ரிட்டர்ன் வரும்போது தான் என்ன இடம் கண்டுபிடிச்சேன். அங்கே இருக்கும்போது எனக்கு தெரியல, ஏன்னா டோன்ட் ஹேவ் எனி இண்டிகேஷன், அது என்ன பிளேஸ்ன்னு தெரியாது. அந்த பொம்பளை ஒருத்தி இருந்தாவ முஸ்லீமு. ஃபோட்டோ கமலஹாசன்கிட்ட வந்து இது வாங்குகிற மாதிரி, அவார்டு வாங்குகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இல்லையா. அதாவது அவங்க மேடம் பேர் வந்து சாரதா மேனன், மலையாளி. அந்த டாக்டர் நடத்துகிறாங்க அந்த ஹோமை, அவங்களோட ட்ரஸ்டி, அவங்க ஃபேமிலிக்கு நடத்துது. அந்த அம்மா கல்யாணம் குழந்தை இதெல்லாம் நான் அப்புறமா இன்டர்நெட்டில் போய் நான் கண்டுபிடிச்சதெல்லாம் இல்லையா. அங்கேருந்து இந்த பொம்பளை கூட்டிகிட்டு வந்தா யார், எங்கள் அம்மாக்காரி. அவங்க அப்புறம் நான் வந்து ஃபஸ்ட்டு நான் உண்மையை சொல்லலை அவங்கக்கிட்ட, யாருன்னு காட்டிக்கல. ஏன்னா நான் எப்படி வந்து எனக்கு தெரியாது, நான் குவைட்டாக இருந்தேன் நான். ஏன்னா போன வாட்டி மாதிரி உங்கள் பைத்தியகார ஆஸ்பத்திரியில் சேர்த்தாங்களா எனக்கு தெரியல. ஏன்னா இங்கே வயசாக எல்லா சின்ன பொண்ணுங்க எல்லா ஏஜ் குரூப்பும் இருந்தது. அண்டு பார்த்தா பைத்தியம் மாதிரியும் தெரியல. ஒரு 2-3 பேர் பைத்தியம் மாதிரி இருந்தாங்க. சரி இவங்க என்ன பண்ணாங்க எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன் நான். குவைட்டாக இருந்தேன் நான், பேசலை, எதுவும் பண்ணல. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாப்பா இதெல்லாம் ஐ வாஸ் நோட்டிங். அப்புறம் சரி இது பைத்தியகார ஆஸ்பத்திரியில் பேசலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ பார்த்தா தேர் ஆர் சர்டன் இன்ஜஸ்டிசஸ். சரி ஏழை பணக்காரங்கன்னா அதெல்லாம் பைசா இல்லாதப்போ நிறைய நடக்கும். பட் இதில் சிலலாம் பண்ணாங்க, எனக்கு பிடிக்கல. சரி கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம், வாயை திறக்கணும்னா வெயிட் பண்ணேன். அப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணாங்க, ஒரு பொண்ணு வந்து, அந்த பொண்ணு எப்படின்னா ஷீஸ் அந்த நீங்கள் முழுசு பைத்தியம்னு சொல்ல முடியாது, அந்த ஒரு மென்டலாக ட்ராமான்னு சொல்லுவாங்க. அந்த ட்ராமாவில் ஷீ சஃபர். ஏன்னா ஹஸ்பண்டு சரி கிடையாது, மாமியார் வீட்டில் ரொம்ப குழுமை. ஸோ அந்த பொண்ணு தானாக பேசும், எல்லாம் பண்ணும், எல்லாம் செய்யும். அது அந்த பொண்ணு மாத்திரை சாப்பிட மாட்டேன் அடம் பிடிச்சிது. ஸோ அவளை அடித்து உதச்சி மாத்திரை சாப்பிட வச்சாங்க. ஏன்னா இல்லாட்டி இத்தனைக்கும் ஷி டசன்ட் பிகம் வயலண்ட்டு. ஆனால் என்ன பண்ணா பேசுவாள், கேள்வி கேட்பாள், இதெல்லாம் இப்படி நடக்குது அப்படி நடக்குது அங்கே நடக்குது தப்பெல்லாம் சொல்லி. ஏன்னா சாப்பாடு வாயில் வைக்க முடியாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பைத்தியகார ஹாஸ்பிட்டலில் சாதித்யா ஹாஸ்பிட்டல் இப்போல்லாம் வரலாம் சாப்பாடு ஃபஸ்ட் கிளாஸ். இப்போ இப்படின்னு தெரியும். அப்போ நான் இருந்தப்போ இட் வாஸ் எக்ஸலண்ட். அதுவும் அந்த ரசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு இல்லையா. சப்பாத்தி கூட அவ்வளோ நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம ஊரில் சப்பாத்தி ஒழுங்காக போட மாட்டாங்க, ஆனால் அவன் சப்பாத்தி கூட ஒழுங்காக போட்டான். அவன் கேட்குறீங்க யாருன்னு எனக்கு தெரியல இல்லையா. ஸோ இங்கே வந்து சாப்பாடு வாயில் வைக்க முடியாது, காரம் இருக்கும், ஒன்றுமே இருக்காது சாப்பாடு. சரி நான் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தேன் நான். இவங்க என்ன டாய்லெட் மெயின், இந்த டாய்லெட் இவங்கெல்லாம் போவாங்க ஒழுங்காக சரி பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுற வேறு பச்சை தண்ணி வேறு குளிரும், என்ன பண்ணுற ஒன்றும் செய்ய முடியாது. பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அந்த பொண்ணு இப்படி பண்ண தொட்டு நான் சரி அன்னைக்கு ஒன்றும் சொல்ல. நான் திருப்பி 2வது நாள் ஏதோ பண்ணப்போ அப்போ நான் பிடிச்சி கத்தி கலாட்டா பண்ணி விட்டேன். கத்தி கலாட்டா பண்ணப்போ அப்போ அங்கே இருந்த ஸ்டாஃப் நார்த் இந்தியன், அதாவது பங்களாதேஷ் அந்த சைடு, அது வந்து பாதி பெங்காலி பாதி ஒரிசா மாதிரி இருந்தது அந்த பாஷை. இட் வாஸ் நாட் எக்ஸாக்ட்லி ஃபுல்லி பெங்காலி, இட் வாஸ் நாட் எக்ஸாக்ட்லி ஒரியா. அது ஒரு மிக்ஸு ப்ராப்ளம். அந்த பார்டர்லேருந்து வந்து ஆளாக இருப்பான். என்னை பிடிச்சி அடிச்சா கை ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. 2 கையும் ஃப்ராக்சர் ஆச்சு அடியில். நான் சொல்கிறேன் எனக்கு ஃப்ராக்சர் ஆகிடுச்சா, இவன் நம்பவே இல்லை. ஏன்னா அவங்க எல்லாம் இங்கே எல்லாம் சரி இவங்கெல்லாம் அந்த மைண்டு வந்து சரியில்லாத்துட்டு அந்த சாதா வலி கூட ஜாஸ்தியாக இருக்கும், வலி தாங்காது, எக்ஸ்ட்ரா சொல்லுவாங்க. அப்போ தான் தன்னை கவனிப்பாங்க, அட்டென்ஷன் கொடுப்பாங்க. ஸோ இவன் அந்த மாதிரி நான் சொல்கிறேன் எனக்கு வலின்னு கேட்க. அப்போ இவன் நான் கலாட்டா பண்ணுவோம், இவன் என்ன பண்ண, நான் என்ன பண்ண கலாட்டா பண்ணிகிட்டு இருந்தேன்.
என்ன பண்ணாவா அங்கேருந்து சரி உன்னை டாக்டர்கிட்ட கூட எனக்கு எக்ஸ்ரே எடுக்கணும் நான் இன்சிஸ்ட் பண்ணுறவன் கேட்க மாட்டேங்கிறான். ஏன்னா நான் பேர் என்னோடய கான்டாக்ட் டீட்டெயில் எதுவும் கொடுக்கல. ஏன்னா நான் கொடுத்தா கூட திருப்பி இந்த கேள்வி தான் கூப்பிட்டு வருவாங்க. அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் சரி ஆண்டா இங்கே வச்சுருக்காண்டா நடக்குது பாப்பா அப்படின்னு விட்டேன். நான் ஐ டோன்ட் வாண்ட் டு கம் பேக் ஹோம். ஏன்னா காசு இல்லை, சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, குளிர், தண்ணி கிடையாது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே இருந்தேன். நான் என் பேர் கொடுக்கல, என் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எதுவுமே நான் கொடுக்கல. நான் திஸ் வாஸ் இன் ஆகஸ்ட்டு. இது எக்ஸாக்டாக எத்தனை வருஷம், 3 வருஷமாப்பா, 2.5 வருஷம் எக்ஸாக்டாக. இதே ஆகஸ்ட்டு இந்த கலாட்டா நடந்து இஃப் ஐ எம் ரைட் வாஸ் ஆன் August 28 எனக்கு தெரிஞ்சு. August 23 மேலே கண்டிப்பாக அது நடந்தது. August 23, 28 அந்த டைம் தான் கண்டிப்பாக. ஐ ரிமெம்பர் தட் வெரி வெல் இல்லையா? ஏன்னா நான் சொன்னேன் அந்த அவார்டு பார்த்தப்போ அங்கே புக்கு டீ கொடுப்பாங்க, அவ்வளோதான். சாப்பாடு தான் காலையில் டிஃபன் ஒன்று வைப்பாங்க பாரு, கொடுவேன் சாப்பாடு கஞ்சி. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், நான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறேன். சரி உன்னை கூப்பிட்டு போகிறேன் சொல்லிட்டு ஆட்டோவில் எங்கேயோ கூப்பிட்டு போகிறா. போகிறோம் போயிட்டே இருக்கோம். எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறா. இங்கே ஹாஸ்டல் நான் வரமாட்டேன், அவள் இங்கே வேறு எங்கேயோ கூப்பிட்டு போகிறாள். நான் வரமாட்டேன்னு கலடாக ஆட்டோவை பிடிச்சி இழுத்துட்டு போகிறேன். அங்கே வந்து எப்படின்னு எல்லா வயசானவங்க, ஓல்டேஜ் பீப்புள், அது ஓல்டேஜ் போகும்போது என்ன சின்ன பசங்களை நான் அப்புறம் கலாட்டா பண்ணுறேன், என் கூட எங்கிட்டேருந்து இவங்க கற்றுப்பான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான்னு ஓல்டேஜ் ஹோம் இதுவும் அவங்க பார்ட் ஆஃப் த குரூப். அவங்களுக்கு ஹெல்பேஜ் இந்தியாவில் பார்ட் ஆஃப் த குரூப். இவங்க அதெல்லாம் ட்ரஸ்டி பேர் வினோதுன்னு ஒருத்தவன். இது இடம் பேர் அன்பகம். இந்த ஓல்டேஜ் போய் சேர்த்தாங்க பேர் அன்பகம். ஏன் அது ஊர் பேர் என்ன பானாலா இருக்கு, பொழிச்சல் ஊரா சம்திங் லைக் தட், பேர் மறந்து போச்சு. நெட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அன்பகம் அப்படி போட்டு ஹெல்பேஜ். இந்த ஆள் ட்ரஸ்டி பேர் வினோத், இவனும் மலையாளி. ஆனால் இங்கேயே ரொம்ப நாள் செட்டில் ஆனால் பால்கால் பிராமணன் மாதிரி அந்த ஆக்சென்ட்டில் தெரியுது. அவளும் மலையாளி முஸ்லீம் தான். அவள் அந்த இவன் இருந்தா பாரு டைரக்டர், அவன் ஃபஸ்ட்டு போன இடத்துக்கு அவன். இவன் நாங்கள் போய் சேர்த்தாவன். அங்கே அங்கே வந்து எப்படின்னா சாப்பாடு பரவாயில்ல, ஆனால் வயசானவங்க எடுத்துட்டு உப்பு இருக்காது, காரம் ஒன்றும் இருக்காது, கஞ்சி தான் மெயின். இந்த சிறு பயிர் கஞ்சி அப்படின்வாங்க மலையாளிஸு. அந்த கஞ்சி தான் மெயின், வேறு எதுவும் இருக்காது, உப்பு சப்பு எதுவுமே இருக்காது சாப்பாட்டில். அங்கே சேர்த்து விட்டாங்க. நான் போய் 3 நாள் அங்கே கலாட்டா பண்ண. அங்கே எனக்கு தெரப்பி தரேன்னு சொல்லிட்டு ஹீட் அந்த ஹீட் பேட் வைப்பாங்களா வைக்கிறா, சுடுதுன்னு கேட்க மாட்டேங்கிறா. அவன் விட்டுட்டாங்க. 10 நாள் கழிச்சு 10 நாள் நான் சரி இப்போ ஃபஸ்ட்டு 3 days கலாட்டா பண்ண. அப்புறம் நான் குவைட்டாக விட்டேன். நான் என்ன பண்ணுறாங்க பார்ப்போம் அப்படின்னு விட்டேன். நான் அப்போது நான் என்னோடய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கல. நான் இவ்வளோ கலாட்டா பண்ணி எனக்கு கொடுக்கல. நான் யார், என் பேர் சொல்லலை, எனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி நடித்தேன். நான் ஓப்பனாக சொல்கிறேன், ஆக்டட். நான் வந்து ஒரு இது மாதிரி குவைட்டாக இருந்தேன். நான் அம்னிஷா வந்த மாதிரி எனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி நடித்தேன். நான் சரின்னு விட்டுட்டாங்க. 3 நாள் குவைட்டாக கலாட்டா பண்ணிட்டு விட்டுட்டேன். அப்புறம் 10 நாள் கழிச்சு அங்கே பக்கத்தில் புத்தூர் கட்டு போடுற ஆள் இருக்கான். அவன் அங்கே கூட்டிகிட்டு போனான். அங்கே ஹெல்ப்பர் இருக்கா, அவன் கூட்டிகிட்டு போனாவன். அவன் புத்தூர் கட்ட அவன் க்ளீனாக சொல்லிட்டான். என்னம்மா 2 எக்ஸ்ரே எடுத்து கேட்குறான் அந்த பொண்ணு. எப்படிம்மா இதை வெளியே எப்படி பொறுத்துட்ருக்கீங்க, அவ்வளோதான் இந்த கை அவ்வளோதான் அப்படின்ட்டு. அவன் சரின்னு சொல்லிட்டு பக்கத்தில் புத்தூர் கட்ட ஆள்கிட்ட கூப்பிட்டு போகிறான். அவன் சொல்லிட்டான், அம்மா இது ரொம்ப நாள் ஆச்சு உடச்சி, இனிமேட்டு செட் ஆகுது, அவ்வளோதான் இந்த கை அப்படின்ட்டு அவன் ஓப்பனாக சொல்லிட்டான். அதுக்கப்புறம் தான் இவளுங்கெல்லாம் வாய மூணு அந்த இவருக்கு அப்புறம் டைரக்டரு. அதுக்கப்புறம் 8 கூட பார்க்கலாம் அந்த இடத்துக்கு. அவன் அது வரைக்கும் வந்துட்டு இருந்தான். அந்த 10 நாள் வரைக்கும் டெய்லி வருவா, சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு வருவா, எல்லாம் ஒழுங்காக நடக்குதான்னு பார்க்கறதுக்கு வருவா ஓல்ட் ஏஜ் ஹோமில் அன்பகத்துக்கு. அதுக்கப்புறம் 8 கூட பார்க்கல அவன் இல்லையா? அந்த மாதிரி பைசா இல்லைன்னா when you don't have powerனா people will misuse it. அந்த மாதிரி. ஸோ அதே தான் இப்போ இங்கே நடக்குது இந்த கோயில் விஷயத்துலையும் அதே தான் இவங்க பண்ணுறாங்க. அதாவது அனந்த பத்மநாப சுவாமி கோயில் கும்பாபிஷேக் பண்ணப்போ ஸ்பான்சர்ஷிப் யாருன்னா ஜிஆர்டி ஜுவல்லர்ஸே எங்கள் லோக்கல் மெடிக்கல் ஸ்டோர் ஆளவன். அவன் ஒருத்தர் இருக்கான். அவன் இது இந்த பிள்ளையார் கோயில் அப்போ அவன் தான் பண்ணான். இந்த ஐயப்பன் பூஜையும் அவன் தான் பண்ணான். அவன் யாருன்னா டிடிவி தினகரன் அவர் அந்த கட்சி ஆளவன் இல்லையா? ஸோ ரியல் எஸ்டேட் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். சசிகலா ஆளுங்கெல்லாம் ரியல் எஸ்டேட்டில் என்னெல்லாம் பண்ணாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். மன்னார்குடி மாஃபியா. ஸோ இப்போ எங்கள் ஃப்ளாட் ஆளுங்க ஏற்கனவே என்னோடய ஏர்டெல் நம்பர் என்ன இடத்துல ஏர்டெல் நான் ஏர்டெல் வந்து இது ப்ரூவ் பண்ணதுக்காக இன்னொரு ஏர்டெல் நம்பர் வாங்கி செக் பண்ணேன். நான் சிக்னலே வரல என் வீட்டுக்குள்ள. இதே வீட்டில் நான் ரிலையன்ஸு, அதான் அம்பானி, இந்த அம்பானி இல்லை, அனில் அம்பானி தான் ஃபஸ்ட்டு ரிலையன்ஸு நான் சிடிஎம்ஏ ஃபோன் வச்சுருந்தேன். நான் க்ளீனாக இருக்கும், எந்த பிரச்சனையும் கிடையாது எனக்கு.
நான் இதே வீட்டில் உட்காந்து பேசியிருக்கேன், ஹாலில் உட்காந்து பேசியிருக்கேன் நான். அதுக்கப்புறம் இந்த ரிலையன்ஸ் ஜிஎஸ்எம் வந்தப்போ கூட வாங்கியிருக்கேன், பேசியிருக்கேன், ஏர்டெல்லில் பேசியிருக்கேன், எல்லாத்துலேயும் பேசியிருக்கேன் நான். ஆனால் இப்போ இதே வீட்டில் சிக்னல் எடுக்கலாம், ஜாம் பண்ணுறான், ஃபர்பிடன்னு வருது. நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் ப்ரூஃபு. ஸோ இவனுங்க ரியல் எஸ்டேட் எப்படி கேம் ஆடுறாங்கிறது இப்படி தான் எல்லாம் செய்யுது. ரிலீஜனுங்கிற அதை தான் ரிலீஜன் யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் பெரியார் அந்த காலத்தில் வந்து சாமியார் இது பண்ணாங்க, பிராமின்ஸ் திட்டினார் அவர் அந்த காலத்தில். பிராமின்ஸ் நிறைய மாறிட்டாங்க. பட் பிராமின்ஸ் போனால் எவன் ஆல்வேஸ் தேர் வில் பி அன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அவன் எந்த கேஸ்டாக இருந்தானே, எந்த ரிலீஜனாக இருந்தால், கிறிஸ்டியன்ஸ்லேருந்து மாறி இருக்காங்க, முஸ்லீம்ஸ்லேயும் இதே மாதிரி ஆளுங்க இருக்காங்க. ஹூ மிஸ்யூஸ் ரிலீஜனுங்கிற பேரில் அக்கிரமம் பண்ணுறவங்க எல்லா ரிலீஜன்லேயும் இருக்காங்க. அமெரிக்காவில் ஒரு பெரிய ஃப்ராடாக இருக்கான் அவன். எவ்வளோ பெரிய ஃப்ராடுன்னா அவன் அமெரிக்காவில் நார்மலாகவே வீடெல்லாம் பெருசு. அவன் வந்து ஏக்கர் கணக்கில் லேண்ட் வச்சுருக்கான். அவன் இப்போ ரோல்ஸ் ராய்ஸ்லேருந்து லேம்போர்கிலேருந்து ஃபெராரிலேருந்து எல்லா காரும் வச்சுருக்கான் அவன் அமெரிக்காவில். அந்த மாதிரி ரிலீஜனுங்கிற பேரில் எல்லாருமே போவாங்க. அந்த நேரத்தில் ரஷ்யாவில் ஸ்டாலின் வந்து என்ன சொன்னான்னா, ரிலீஜன் இஸ் த ஓபியம் ஆஃப் மாசஸ். இதை நம்மளுக்கு ஒரு இது தெரியாது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, புரியாது, இந்த இதை விட்டு வெளியே. ஸோ அப்போ சுவாமிக்கு மேலே தான் நம்பிக்கை. எனக்கு ஒன்றும் நம்பிக்கை இருக்குது, நான் யூனிவர்ஸ்ன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். யோசிச்சு பாருங்கள், சுனாமி வரும்னு யாருமே எதிர்பார்க்கல. சென்னையில் எர்த்குவேக் வந்தது யாருமே எதிர்பார்க்கல. சயின்ஸ் வாஸ் நாட் ஏபிள் டு ப்ரெடிக்ட் தட். கோவிட், சயின்ஸ் வாஸ் நாட் ஏபிள் டு ப்ரெடிக்ட் தட். சயின்ஸ் இருக்கிறதோடு தான் நம்ம அழகாக மழையிலையும் வெயிலையும் பாதுகாத்து வீட்டில் உட்காந்துருக்கோம். சயின்ஸ் இருக்கிறதோடு தான் ஏசியை போட்டு உட்காந்துட்ருக்கோம். சயின்ஸ் இருக்கிறதோடு தான் நீங்கள் இன்டர்நெட்டில் நான் என்ன இந்த வீடியோவை போஸ்ட் பண்ண முடியுது. சயின்ஸை மீறி நிறைய விஷயம் இருக்குது. அது நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். நான் சின்ன வயசுலேயும் பார்த்துருக்கேன், லண்டன்லேயும் பார்த்துருக்கேன். நான் சொல்லியிருக்கேன், அவர் வில்லிவாக்கத்தார் சுவாமி என்னை பொறுக்க நான் பார்த்த ஒரிஜினல் சுவாமியார் அவர் ஒருத்தர் தான். எனக்கு அந்த நல்ல வைப்ரேஷன் வந்து அவர் ஒருத்தர்கிட்ட தான் எனக்கு வந்துச்சு. நான் அதனால தான் அந்த சாமியார்கிட்டையும் நான் போக மாட்டேன். நான் ஏன்னா ஃபர்கெட் சாமியார், நார்மல் பீப்புளே வந்து எனக்கு நிறைய பேர் வைப்ரேஷன்ஸ் எனக்கு பிடிக்காது. நான் அதனால வீட்டை விட்டே போக மாட்டேன். ஏன்னா வீட்டை விட்டு போனால் இந்த மாதிரி இன்ஜஸ்டிஸ் நடக்கும். என்னால் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. எங்கள் ஃப்ளாட்டில் இதே ஏரியாவில் எப்படின்னா 90s நான் வேலைக்கு போய்ட்டு இருந்தேன் இல்லையா, ஃபஸ்ட்டு ஆட்டோ ஸ்டாண்ட் வந்தது. முதல்ல நான் அங்கே வந்தப்போ ஆட்டோ ஸ்டாண்டே கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டோ ஸ்டாண்ட், ஃபஸ்ட்டு ஒரு ஆட்டோக்காரன் வந்தால் அதுக்கப்புறமா ஸ்டாண்டு ஃபார்ம் ஆச்சு. நான் ஒன்றும் பண்ணல, ஏன்னா எல்லாருமே போயிட்டுருக்காங்க. நான் அப்போ ஆட்டோ போக மாட்டேன், பஸ்ஸில் தான் 47 பிடிச்சி அம்பத்தூர், டெய்லி இங்கேருந்து அம்பத்தூர். எத்தனை வருஷம், 1992லேருந்து 93, 4 வருஷம் டெய்லி அம்பத்தூர் இங்கேருந்து போவேன் நான். 47 பஸ் பிடிச்சி இல்லையா. ஏசிசியில் போனால் தான் சரி, ஒன்ஸ் இந்த வே எனக்கு பெரிய டயர்டாக இருக்கு அன்றைக்கி. அப்போ வந்து ஆட்டோ ஃபேர் 100 ரூபாய் இங்கேருந்து அம்பத்தூருக்கு. அந்த ஆட்டோக்காரன் ஒன்று இங்கே இருக்கான், பார்த்தா சரிப்பா. நான் பார்த்து இங்கே லோக்கலில் வாங்கன்னு ஒரு இந்த கடை இருக்குது, க்ரோசரி ஷாப் இருக்குது. முந்தி காய்கறி வியாபாரம், இப்போ அவர் வந்து எல்லாமே வச்சுட்டார். அவரோட டிரைவர் அவன் ஸ்டார்டிங்லேருந்தே இருக்கான் அவன். அந்த கடையும் ஒன்றும் இருக்குது. அப்பாவும் பிள்ளையும் தனித்தனியாக நடத்திட்டு இருக்காங்க. பொண்ணு டாக்டர் படிக்க வச்சார் காசு கொடுத்து இல்லையா. அந்த மாதிரி உழைப்பா சுவாமியே நம்முடைய ஊரில் இந்த மாதிரிலாம் பண்ணதே கிடையாது. இவன் இந்த லோக்கல் மெடிக்கல் ஷாப் பையன் பாலிடிக்ஸ் இதெல்லாம் செய்கிறான். பாலிடிக்ஸ் அதனால தான் எப்போவுமே உசுப்பேற்றி விடும் நம்மளை. சண்டை போடுறதாகட்டும் எல்லாமே. இப்போ ரெண்டு பேர் சண்டை போட்டால் தான் பாலிடிக்ஸில் இருக்கவனுக்கு லாபம். ஒன்றா இருந்தால் அவனுக்கு லாபம் கிடையாது இல்லையா. ஓகே, ஃபஸ்ட்டு டைம் இன் ஆல் தீஸ் இயர்ஸ் வாட்டி நடக்குது. நேற்று ஆடி வெள்ளி பூஜை ஃபுல்லு ஸ்பீக்கர். எவ்வளோ லேடிஸ் தெரியுமா, எங்கேருந்து இந்த லேடிஸ் வந்தாங்க தெரில. ஏன்னா மல்லிப்பூ நகர்னு எங்கள் ஏரியா ஸ்லம் அது. இங்கே இருக்கிற வேலைக்காரங்கலேருந்து ஆட்டோ டிரைவர்ஸ்லேருந்து எல்லாருமே அந்த மல்லிப்பூ நகர்லேருந்து தான் வருவாங்க. அவங்க இத்தனை வருஷத்தில் இந்த பிள்ளையார் கோயில் ரொம்ப வருஷமாக இருக்குது இல்லையா. அப்போ அவங்கெல்லாம் கூட இத்தனை வருஷம் பண்ணது கிடையாது. அவங்களோட கோயில் அந்த பக்கம் இருக்குது, பிரிட்ஜு பக்கத்தில் அங்கே ஒரு சின்ன கோயில் இருக்குது. ஆடி மாதம் அங்கே மட்டும்தான் பண்ணுவாங்க. இந்த கோயிலில் இத்தனை வருஷம் அவங்க யாரும் பண்ண கிடையாது. ஸ்லம்மாளுங்க யாரும் இங்கே பண்ணதும் கிடையாது. பெருமாள் கோயிலுக்கே ஸ்லம்மாளுங்க ஜாஸ்தி வரமாட்டாங்க. மல்லிப்பூ நகர்லேருந்து யாருமே ஆடி மாதம் பூஜை இங்கே பண்ணதே கிடையாது இத்தனை வருஷத்தில். எவனா மாற்றி சொன்னானா பொய் சொல்கிறான். ஹி ஹஸ் காட் அ ஹிடன் அஜெண்டா இல்லையா. I wanted to put this on record.
காந்தி நகர், அடையாறு, இத்தனை வருஷத்தில் ஆடி மாதம் பூஜை எங்கே 2 பத்மநாப சுவாமி கோயிலையும் சரி, பிள்ளையார் கோயிலையும் சரி, அம்மன் கோயில் இருக்குது பக்கத்தில், குட்டி அம்மன் கோயில், ஒரே ஒரு அம்மன், அங்கே கூட நடந்தது கிடையாது. இந்த வருஷம் இவனுங்கெல்லாம் சேர்ந்து இந்த வேலை செய்கிறானுங்க. ஏன்னா இந்த ஃப்ளாட்டு சண்டை நடக்கும்போது நான் ஒரு வாட்டி சொன்னேன், நான் எந்த ஏரியா ஐ வாண்டட் டு பிகம் லைக் காதர் நவாஸ்கான் ரோடு அண்ட் யூ கைஸ் வாண்ட் டு மேக் இட் அஸ் ஸ்ரீநகர். ஏன்னா மெட்ரோ வேலை ஆரம்பிச்சிருச்சு. மெட்ரோன்னு வந்தாலே வரும், கும்பல் வரும், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஏரியா எப்படி டெவலப் ஆகுது, வி ஹாவ் டு யூஸ் இட். அதுக்கு இந்த வேலைங்க, இந்த ஆளுங்க இந்த மாதிரி வேலை செய்கிறானுங்க. காதர் நவாஸ்கான் ரோடு எப்படி இருக்குன்னு நீங்கள் போய் பாருங்கள். நான் ஏன் காதர் நவாஸ்கான் ரோடு சொன்னேன்னா, ஹார்ட்ரட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 20 வருஷமாக இங்கே இருக்காங்க. எந்த ப்ராப்ளமும் கொடுத்த கிடையாது. வர்ற கஸ்டமர்ஸ் உள்ளே பார்க்குறாங்க, வெளியில் என்றைக்காவது ஒரு கஸ்டமர்ஸ் பார்க்க வண்டி 5-10 நிமிஷத்துக்கு மேலே எந்த காரும் நின்று கிடையாது, போயிட்டே இருப்பாங்க. இருந்தது கலாட்டா பண்ணியிருப்பாங்க. நடுவில் அவங்க அந்த க்ளவுட் கிச்சன் செட் பண்ணாங்க. அப்போ மட்டும் நைட் ஆனால் வண்டிங்க வரும். ஏன்னா இந்த கண்டெய்னர் இது பண்ணாங்க. அப்போ விட்டு 2 வாட்டி கலாட்டா பண்ணி இதே ட்விட்டரில் போஸ்ட் பண்ணேன், நான் ஃபேஸ்புக்லேயும் போட்டேன். நான் இத்தனை வருஷமாக நீங்கள் பண்ணல. அதுக்கப்புறமா செட் ஆகிட்டாங்க, எந்த ப்ராப்ளம் கிடையாது. இத்தனை நைட் ஷிஃப்ட் எல்லா பசங்களும் வருவாங்க, எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நான் ஏன் காதர் நவாஸ்கான் ரோடு சொன்னேன்னா, இந்த ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட் வந்த பிறகு ஓகே வி கேனாட் ஸ்டாப் ப்ராக்ரஸ். மெட்ரோ வேலை ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம கையில் கிடையாது. வி ஹவ் டு க்ரோ, சேஞ்ச் வித் த கரண்ட் டைம்ஸ். அந்த கரண்ட் டைம்ஸ்க்கு நம்ம எப்படி மாறணும், அப்போ தான் இந்த வார்த்தையை யூஸ் பண்ண காதர் நவாஸ்கான். ஏன்னா டி நகர் எப்படி இருக்குது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். டி நகரில் ஜிஎன் செட்டி ரோடு எப்படி இருக்குது, பாண்டி பசார் எப்படி இருக்குது, பனகல் பார்க் எப்படி இருக்குது, மாம்பழம் ஸ்டேஷன் ரோடு எப்படி இருக்குது, ஒவ்வொரு ஏரியா எப்படி இருக்குது நீங்களே முடிவு பண்ணுங்கள். வெங்கட் நாராயணா ரோடு எப்படி இருக்குது, நம்ம ஏரியா எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஸோ அந்த ஆட்டோ ஸ்டாண்டு போட்டப்போ நான் சொல்ல, எங்கள் ஏரியாவில் நான் சொல்கிறேன் பேக் இன் 93. அப்போ என்னப்பா ஒரு நாள் ஆட்டோவை பிரித்து போட்டு ரிப்பேர் வேலை பார்க்க ஆரம்பித்தாங்க. ஆஹா, இது செட் ஆகாது. ஏன்னா எங்கள் மாமா மெக்கானிக்கு சிந்தாதிரிப்பேட்டையில் மெக்கானிக் ஷாப் வச்சுருந்தாரு, நல்ல பேர். பெரிய மாமா எங்கள் அம்மாவோட ஃபஸ்ட் அண்ணன் ஆட்டோ மெக்கானிக், 2 பேருமே மெக்கானிக்ஸ், கார் மெக்கானிக்ஸு. 2 வீலர் மெக்கானிக்ஸில் கார் மெக்கானிக்ஸு, காரு பைக்கு எல்லாம் எல்லாமே they used to do. நல்ல பேர் 2 பேருக்குமே. ஏன்னா சத்தத்தை வச்சு எந்த மிஸ்டேக்குன்னு கண்டுபிடிப்பாங்க வண்டியில். 2 பேருமே சத்தத்தை வச்சு என்ன ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ சிந்தாதிரிப்பேட்டை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். அடையார் ஷுட் நாட் பிகம் சிந்தாதிரிப்பேட்டைன்னு சொல்லிட்டு அந்த மெக்கானிக் ஷீட்டை போட விட கலாட்டா பண்ண. நான் ஒரே நாளில் செய்யல, அவங்க வரிசையாக நான் போய் கலாட்டா பண்ண அப்புறம் தான் எடுத்தானுங்க. இல்லாட்டி எப்போ எங்கள் இடம் மாறி போயிருக்கும். ஸோ இப்போ இவங்க வந்து நான் இந்த ஃப்ளாட்லேருந்து நான் இதெல்லாம் கலாட்டா பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவங்க இதுக்கு தான் வந்து எனக்கு போன வாட்டி இவங்க கும்பாபிஷேகம் பண்ணக்கும் எனக்கு இன்டர்நெட் இல்லாமல் பண்ணாங்க. ஏன்னா நான் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி போடுவேன் அப்படின்னு. இன்டர்நெட்டே இல்லாமல் அதை பிளாக் கம்ப்ளீட்லி என்னோடய வீட்டுக்குள்ளே. சரி, நான் வீடியோ எடுத்தேன், நான் என்கிட்ட இருக்குது, இன்னும் வீடியோ இருக்குது. வீடியோ எடுத்து வெளியில் போய் அப்லோட் பண்ணலாம் சொல்லிட்டு போனால் என்னோடய செல்லு டேட்டா பேக் இருக்குது ஃபுல் டேட். நான் எப்படின்னா 1 வருஷத்துக்கு போடுவேன் நான் எப்போவுமே. ஏன்னா 28 டேஸில் லாபமே கிடையாது. 31 டேஸ் நம்மளுக்கு. அவன் 28 டேஸுங்கிறது அவனுங்க இந்த பில்லிங் சைக்கிளுக்காக பண்ணுறானுங்க அவனுங்க இல்லையா. ஸோ நான் எப்போயுமே 1 வருஷம், ஏன்னா நான் செல்ஃபோன் பேச மாட்டேன் நான். ஸோ நான் என்றைக்கு போகிறேன், எனக்கு பில்லிங் முடிஞ்சிச்சா இல்லை நான் பார்க்க முடியாது, எமர்ஜென்சிக்கு எப்போவுமே சொல்லிட்டு நான் எப்போவுமே 1 வருஷத்துக்கு தான் நான் பில் கட்டுவேன். நான் ஃபுல் டேட்டா பேக் இருக்குது. ஏன்னா நான் வீட்டில் வந்து ஆக்ட் ப்ராட்பேண்ட் வைஃபை வச்சுருக்கேன். நான் வைஃபையை பிளாக் பண்ணானுங்க. ஆக்ட் எவ்வளோ பெரிய கம்பெனி, லோக்கலில் இருக்க பையன்கிட்ட காசு கொடுத்து பிளாக் பண்ணானுங்க விடுங்க இல்லையா. எடுத்துகிட்டு சிட்டி ஃபுல்லாக போகிறேன், ப்ரூவ் பண்ணி போட்டேன் யூடியூப்பில். பஸ் பாஸ் வச்சு, பஸ் பில்லை வச்சு எங்கேயுமே கூட அப்லோட் த வீடியோ இல்லையா. அதுதான் இப்படி தான். திஸ் இஸ் ஹவ் இஃப் சம்படி இஸ் டூயிங் சம்திங் கண்டிப்பாக காரணக்காரியம் எல்லாம் செய்ய மாட்டாங்க நிறைய பேர். வெரி ஃபியூ பீப்புள் அந்த இம்பல்சிவாக தான் என்ன பண்ணுறோம் செய்வாங்க, அதெல்லாம் வெரி ஃபியூ பீப்புள் ஆர் தேர். அந்த மாதிரி ஆளுங்க வந்து பார்ட்லி யூனிவர்ஸ் இட் புஷஸ் தெம் டு டூ சர்டன் திங்ஸ். பார்ட்லி அவங்களோட நேச்சர். இப்போ வந்து சினிமா பார்க்குறீங்க இல்லையா, ஒரு வில்லனுங்கிற கேரக்டர் இல்லைன்னா நல்லது எது கெட்டது எது, இவன் நல்லவன் இவன் கெட்டவன் எப்படி தெரியும்? அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அந்த காலத்தில் அந்த மறு வைக்கிறது, இல்லாட்டி கருப்பாக இருக்கிற வில்லனை கண்டுறது, இல்லாட்டி அவலட்சணமாக இருக்கணும் போடுறதுலாம் அந்த காலத்தில் செஞ்சாங்க.
அதுக்கப்புறமா அரவிந்த் சுவாமி மாதிரி ஹேண்ட்ஸம் வில்லன்ஸை கொண்டாந்தாங்க. ஏன்னா படித்தாலும் சரி, எங்கள் ஃப்ளாட்லலாம் படித்த மூதேவிங்க, என்ஜினியரிங் படித்த மூதேவிங்களாம் இருக்குது இங்கே இல்லையா? கோடீஸ்வரன் ஒரு கார் வேலை 15 லட்ச ரூபா. பைசா வந்தாலும் புத்தி சரி கிடையாது. அதனால அரவிந்த் சுவாமி அந்த தனி உரம் படம் ஹிட் ஆச்சு. ஏன்னா அந்த புத்தி, மைண்ட், இன்டென்ஷன், உன் மனசில் நல்ல எண்ணம் இல்லைன்னா நீ என்ன படித்தா என்ன பண்ண, நீ வேஸ்ட். தானும் நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து ஐ எம் நாட் அ எக்ஸ்ட்ராவர்ட். 10 பேர்கிட்ட உட்காந்து கதை பேசிகிட்டு இருக்க முடியாது என்னால். ஆஃபீஸ்லேயும் நான் அந்த மாதிரி பண்ணல, இங்கேயும் அந்த மாதிரி. எங்கள் 10-24 ஃப்ளாட் இருக்கு. எத்தனை பேர் வீட்டுக்கு நான் போயிருப்பேன் கேளு. நான் இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், இந்த ஜாஸ்தி பேசுகிறோம், இப்படி தான் ஒரு இமேஜ் பில்டப் பண்ணுவோம். இது யார் பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா, என்னோடய ஃபஸ்ட் எக்ஸைஸ் சங்கர் வெல்லூர். எல்லார்கிட்டையும் தனுமதிக்கு தான் படித்த திமிரு, தான் பணக்காரிங்கிற திமிரு, தான் அடையாறில் இருக்குங்கிற திமிரு, என்னை மட்டமாக நடிச்சா, என் பேச்சை கேட்க மாட்டா, எல்லா டெசிஷனும் அவள் தான் எடுத்தா. ஐ ஹேட் நோ சாய்ஸ். சின்னவா லிசன்ஸ். ஏன்னா எனக்கு பேக் ப்ராப்ளம், அவங்க வீட்டில் உட்கார போக மாட்டேன். நான் பை நேச்சர் இன்ட்ரோவர்ட்டு. இதெல்லாம் வச்சு அவன் பேசுவான் இல்லையா, அவன் நல்லா பேசுவான், சிரிக்கி பேசுவான். அதை வச்சு இமேஜ் பில்டப் பண்ணான். தனுமதி sits in an ivory tower and judges people. I judge people for your character. உன்னோட குவாலிட்டி, உன்னோட புத்தி என்ன, I judge people. உன்னோட பைசா, உன்னோட எஜுகேஷன் இஸ் செகண்டரி. ஏன்னா நான் பார்த்துட்டேன். என்னோட லக், ஐ ஹேட் குட் பாஸஸ். அந்த பாஸுங்களே எல்லா டிஃப்ரென்ஸும் நான் பார்த்தேன். நான் நல்ல கலீக்ஸ் அமைஞ்சாங்க என்கிட்ட, ஒழுங்காக நடந்த கலீக்ஸ். இன்னொரு பொண்ணு எப்படி பண்ணாங்க அதையும் பார்த்தேன். நான் இன்னொரு பொண்ணுக்கிட்ட எப்படி வழிஞ்சாங்க, லவ் லெட்டர் கொடுத்தாங்க, அதையும் பார்த்துருக்கேன். நான் உங்ககிட்ட அதுதான் சொல்கிறேன் நான். ஸோ இப்போ என்கிட்ட அவன் ஒழுங்காங்கிறதுக்கு அவன் நல்லவன் கிடையாது. அந்த பொண்ணுக்கிட்ட லவ் லெட்டர் கொடுத்தாங்க, ஸ்டார்டிங் பண்ணோன்னே பார்த்துருக்கேன் நான். இட் டசன்ட் மேட்டர். உன்னோட தட் இஸ் வெரி குட். ஸோ ஐ டெஃபினெட்லி ஜட்ஜ் யூ. கண்டிப்பாக யூ அதாவது ஐ ஜட்ஜ் யூ. உன்னை என் சர்க்கிளில் சேர்க்குறேன்னா நீ இருக்கிற மற்றவங்களோட நீ கொஞ்சம் பரவாயில்ல, அதனால தான் உன்னை சேர்க்குறேன். ஏன்னா மை ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் ஃபக்கிங் ஹை. நிறைய பேர் என்னோட ஸ்டாண்டர்ட்ஸை ரீச்சே ஆக மாட்டாங்க, இன்க்ளூடிங் மை ஓன் பேரண்ட்ஸ். வா, இத்தனை நாள் நான் சொன்னது கிடையாது, இப்போ நான் சொல்கிறேன். இவங்கெல்லாம் என் கால் தூசிக்கு சமானம். நீங்கள் எனக்கு திமிர் பிடிச்சவன்னு நினச்சா ஐ டோன்ட் கிவ் a shit. என் கால் தூசிக்கு சமானம் இவங்கெல்லாம். ஏன்னா என்னோட ஸ்டாண்டர்ட், என்னோட பர்ஃபெக்ஷனிசம் யூ டோன்ட் ஹேவ். என்னோட பர்ஃபெக்ஷனிசம் நம்ம மேலே திணிச்சது கிடையாது. ஏன்னா தேர் நாட் ஏபிள் டு டூ இட். வெரி சிம்பிள். சாப்பாடு எங்கள் வீட்டு சாப்பாடு மாதிரி எங்கள் ஸ்கூல்லேயே நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் சாப்பாடு கிடையாது, என் காலேஜ் சாப்பாடு கிடையாது. அந்த டப்பாவை திறந்தா நாற்று அடிக்கும், புளிச்ச நாற்று அடிக்கும். ட்ரெஸ்ஸிங் சென்ஸு எல்லாத்தோட முக்கியம் இங்கிலீஷ். எல்லோரும் நினச்சிருக்காங்க என்னோடய இங்கிலீஷ் வந்து என்னோடய ஸ்கூலில் என்னோடய ஸ்கூல் மேட்ஸே இருக்காங்க, என்னோடய கிளாஸ்மேட்ஸ் இருக்காங்க. என்னோடய இங்கிலீஷ் கிடையாது. நாங்கள் பிபிஓவில் இங்கிலீஷ் ட்ரைனிங் எடுத்தோம். என்னோடய இங்கிலீஷ் கிடையாது. எது வந்து பாதி ஜெனட்டிக்கல். ஏன் தெரியுமா பாதி சொல்கிறேன்? ஏன்னா எங்கள் அப்பாவுக்கே அந்த இங்கிலீஷ் கிடையாது, என்னோடய கசின்ஸ்க்கே அந்த இங்கிலீஷ் கிடையாது. அதுதான் எல்லோரும் வந்து நான் அந்த என்னோடய இங்கிலீஷ் நாலேஜ் எப்படி சீக்ரெட்டாக இருக்கிறேன்னு நினைக்கிறாங்க. இல்லை, எனக்கு அதை எப்படி சொல்லிக் கொடுக்குறோம் எனக்கு தெரியல. தெரிஞ்சால் நானே இன்னொரு கிளாஸ் அனுப்பிச்சு பைசா சம்பாரிச்சுப்பேன். எத்தனை பேர் இங்கிலீஷ் பேச வச்சுருப்பேன் நான். முதல்ல ஐ கூட மேட் பண்ணி இந்த மாதிரி கண்டா என்கிட்ட 3000க்கு 2000க்கு உட்கார வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? ஸோ சங்கர் நாய், தனுமதி இந்த மாதிரி அப்படின்னா ஐ டிட் கிவ் அ டேப். ஏன்னா திலீபனோட ஸ்கூலில் இந்த நாயை பற்றி எல்லாருக்கும் தெரியும். திலீபன் எங்கெல்லாம் ஸ்பெஷல் எஜுகேஷன் சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனானோ, தெரப்பிக்கெல்லாம் கூட்டிகிட்டு போனால் எவ்ரிபடி நோஸ் அபவுட் ஹிம். எல்லாருமே என்கிட்ட தான் பேசுவாங்க. ஒருத்தன் கூட அந்த நாய்கிட்ட பேசுறது கிடையாது. ஏன்னா முதல்ல அவனுக்கு புரியல. எவ்ரிபடி செட் திலீபன் அம்மா உங்களை மாதிரி அம்மா அங்கே இருந்தால் 10% அம்மா இருந்தால் போகிறோம், நாங்களாம் எவ்வளோ அந்த குழந்தைங்களை வச்சு சாதிப்போம் அப்படின்னாங்க. ஏன்னா அந்த ஸ்பெஷல் சைல்டுங்கிறது திலீபன் வந்து வாஸ் நாட் அ ஸ்பெஷல் சைல்டு. அந்த ஓப்பனாக சொல்கிறேன், அந்த ரிட்டார்டுங்கிற கேரக்டரில் வரலாம். லேட் ப்ளூமருங்கிற செக்ஷன்லேயும் வரல. லேட் ப்ளூமர்ஸ் வேறு மாதிரி. இப்போ என்னையும் லேட் ப்ளூமர் செக்ஷனில் சிக்க முடியும். ஏன்னா நான் ஒரு வயசுலேயே ஸ்பஷ்டமாக பேசுவேன். எங்கள் அம்மா சொல்லுவாங்க
டெலிஃபோன், எங்கள் தாத்தா வீட்டில் டெலிஃபோன் இருந்தது. உங்கள் எத்தனை பேர் வீட்டில் டெலிஃபோன் இருந்தது? எங்கள் தாத்தா வீட்டில் டெலிஃபோன் எடுத்து நான் ஸ்பஷ்டமாக பேசி கேள்வி கேட்பேன் அப்படின்னு எங்கள் அம்மா. எனக்கு ஞாபகம் இல்லை, அது சொல்லும் அது. ஏன்னா அதுக்கப்புறம் எங்கள் தாத்தா விட்டு போயிட்ட பிறகு எங்கள் வீட்டில் டெலிஃபோன் கிடையாது. அடையார் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு தான் டெலிஃபோன் வாங்கினோம் நாங்கள். நான் டெலிஃபோன் செக்ரட்டரி கோர்ஸ் நான் அட்டன் பண்ணேன். நான் மவுண்ட் ரோடில் சபரி இன்ஸ்டியூட்டுன்னு சொல்லிட்டு, அந்த சபரிங்கிற பேருக்கு எனக்கு ஒரு ஆசை. எனக்கு கஸ்தூரா கார்டனில் என்னோடய வீடு பேர் சபரி. அவர் ஓனர் அந்த வீட்டுக்கு பேர் சபரின்னு பேர் வச்சார். நான் மவுண்ட் ரோடில் சபரிங்கிற இன்ஸ்டியூட்டில் அந்த செக்ரட்டரி கோர்ஸ் பண்ணேன். நான் டைப்பிங்கு, ஷார்ட் ஹேண்டு, டெலிஃபோன். அப்போல்லாம் ஜாக் டெலிஃபோன் ஜாக்குன்னு நீங்கள் ஆடியோவில் வந்து போடுறீங்களே அந்த ஜாக்கு, அது அந்த கோர்ஸ் அட்டன் பண்ணேன். சர்டிஃபிகேட் இருக்குது உங்ககிட்ட, இன்னும் என்கிட்ட இருக்குது இல்லையா? அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எக்ஸ்போர்ட்டில் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் வெரி ஹை. ஏன்னா எங்களுக்கு அந்த கார்மெண்ட் இட் டசன்ட் மீட் த ஸ்டாண்டர்ட்ஸ், வி வில் நாட் கெட் த மணி. வெரி சிம்பிள். ஸோ கண்டிப்பாக எங்களோட எக்ஸ்பர்ட்ஸ்லேயே என்னோடய ஸ்டாண்டர்ட் நிறைய பேர் கிடையாது. என்னோடய ஸ்டாண்டர்டுக்கு ஈக்குவலாக நான் பார்த்த ஒரே இடம் ஏசிசியில் மட்டும்தான். பிஎன்டியில் நான் ஷாப் பண்ண ட்ரை பண்ணாங்க. அம்மா, தே வில் ஹாவ் யுவர் கவுண்ட் ஆஃப் ஃப்ளஷ், தேர் டாஸ்க் மாஸ்டர்ஸ். அவங்க வந்து உறிஞ்சிருவாங்க ஒன்று அப்படின்னாங்க. த எக்ஸாக்ட் ஆப்போசிட் ஹேப்பன் டு மீ இன் ஏசிசி. ஏன்னா நான் வந்து எனக்கு யாரும் வந்து நீ செஞ்சியா அதை செஞ்சா தே டி நாட் கீப் ஃபாலோயிங் அப் வித் மீ. என்ன அப்டேட்ஸ் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஆட்டோமேட்டிக்காக ஐ கிவ் அப்டேட்ஸ். ஆட்டோமேட்டிக்கலாக ஐ டூ ஃபாலோ அப்ஸ். ஏன்னா நம்ம ஊரில் செய்ய மாட்டானுங்க. அவன் பின்னாடியே போனோம். அவன் போய் யூ கேனாட் நாக் தம். நைஸாக பேசி வேலை வாங்கணும். நான் அதுவும் செய்ய மாட்டேன். ஏன்னா நான் பொம்பளை. நான் நைஸாக பேசினா தேல் திங்க் ஐம் ஃப்ளட்டிங். எனக்கு பஜா இந்த பேர் வந்துடுவளுக்கு, இல்லாட்டி பஜாரின்ட்டுவானுங்க. ஸோ நான் கரெக்டாக பேசணும் நான். ஸோ ஐ ஹேட் அ வெரி ப்ரொஃபஷ்னல் ஆட்டிடியூட். எந்த நாயும் என்னை கை காட்ட முடியாது. அப்படி தான் ஐ பிஹேவ். ஆனால் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் +2 படிச்சிருக்கா, இவளுக்கு எப்படி இவ்வளோ சம்பளம் திடீர்னு? ஏன்னா அவங்களுக்கு அந்த மூளை இல்லை, அவங்களுக்கு அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஸ்கில்ஸ் கிடையாது. எப்படின்னா எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் நிறைய பேர் எல்லாருமே எப்படின்னா காஃபி ஸ்டெயின்ஸ், டர்மரிக் ஸ்டெயின்ஸு, கையில் சூடு இதெல்லாம் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அந்த நீட் வீனஸ் கிடையாது. என்னோட வீனஸ் இஸ் வெரி ஸ்ட்ராங். எங்கள் சைடு பாதி பேர் சஜிடேரியஸு, இல்லாட்டி சஜிடேரியஸ் பிளேஸ்மெண்ட்ஸு. ஸோ எல்லாருமே தாட்டியாக இருப்பாங்க. வெயிட் போடுறது ஈஸி. அண்ட் அந்த ட்ரெஸ்ஸு மேலெல்லாம் சாப்பாடு கொட்டிக்கிறது, நீட்டாக சாப்பிடாது, அழகாக சாப்பிடாது. கையிலலாம் பார்த்தீங்கன்னா கையில் தான் இருக்கும். நான் ஆப்போசிட். நான் அதே மாதிரி நிறைய ஐஸ்கிரீம், அப்போல்லாம் நான் ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டேன். சின்ன வயசில் சாப்பிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடல. அந்த மாதிரி ஐ வாஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தெம். நான் எங்கள் அம்மா மாதிரியும் கிடையாது, எங்கள் அப்பா மாதிரியும் கிடையாது. எங்கள் ரிலேட்டிவ்ஸில் நான் யார் மாதிரியும் கிடையாது நான். ஸோ they didn't understand how she is making so much money. ஏன்னா என்னோட கசின் இன்ஜினியரிங் படித்தவனுக்கு என்னோட கம்மி சம்பளம். ஸோ உடனே தனுமதி இப்படி அப்படின்னு ஒரு பேர் கட்டிட்டாங்க. எங்கள் அப்பா இருக்கான என்ன சொல்லலாம், என் பொண்ணு அப்படி கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லணும். கிடையாது. ஏன்னா அவனுக்கும் புரியல. ஏன்னா என்னோட இங்கிலீஷ் எப்படி வந்து அவனுக்கு தெரியல. அவன் கற்றுக்க ட்ரை பண்ணான், முடியல, வரல. எல்லா பாஷையும் பேசான், படித்தான். ஆனால் பேச முடியல. என்னால் ஃப்ரெஞ்சு பேச முடியும், அவனால் பேச முடியாது. என்னால் ஜெர்மன் பேச முடியும், அவனால் முடியாது. 8 பாஷை என்னால் ஐ கேன் ஸ்பீக் இல்லையா. ஐ கேன் ரீட் அண்ட் ரைட் 4. ஸோ இவங்களுக்கு இதெல்லாம் புரியலை. ஏன்னா நான் இதெல்லாம் அடக்கி வாசித்தேன். ஏன்னா அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, 4 பாஷை பேச கெட்டமாக பேசுவாங்க. பலப்பட்டற அப்படின்வாங்க. பலப்பட்டறன்னா தேவையாக பிறந்தது தான் 4 பாஷை பேசுவோம். ஏன்னா அதுதான் பல கஸ்டமர்ஸ் வருவாங்க. அதை விட்டால் மார்க்கெட்டிங் பீப்புள், பிஸ்னஸ் பீப்புள் அவங்களுக்கு மட்டும்தான். ஸோ இவளுக்கு எப்படி இத்தனை பாஷை தெரியுது இப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்னோடய லாங்குவேஜ் ஸ்கில்ஸை ரொம்ப வருஷம் சொல்லாமல் வெளியில் காட்டாமல் இருந்தேன் நான். அஃப்கோர்ஸ் அதில் பாதி வந்து என்னோடய லாங்குவேஜ் ஸ்கில்ஸு லேட்டாக தான் டெவலப் ஆச்சு, லண்டன் போன பிறகு இல்லையா, அந்த மாதிரி. ஸோ என்னோடய ஸ்கில்ஸ் இவங்களுக்கு கிடையாது. ஸோ எங்கள் அப்பா தான் சொல்கிறான், யோ அவள் என்ன இப்படி என்ன சம்பளம் இப்படி வருது கேட்டதுக்கு, யோ அவள் என்ன பண்ணுறான்னு யாருக்கே தெரியும், என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டான் அவள், இப்படி தான் சொல்லுவான் அவன். ஸோ கேட்குறவங்க என்ன நினைப்பாங்க, பெத்த அப்பா அம்மாவே இப்படி பண்ணுறாங்களே, இந்த பொண்ணுக்கு நம்மளை எப்படி, நம்ம போய் இந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்தா அப்புறம் நம்மளுக்கு தான் கேட்ட பேர் வரும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா. பெத்த அப்பா அம்மா இது எங்கள் அம்மாக்காரிங்க கிடையாது. பெத்த அம்மாவே ஒதுக்கி வச்சிருக்கா, பெத்த பிள்ளையே ஒதுக்கி வச்சிருக்கா, இவன் எப்படிப்பட்ட ஆளுன்னு தான் யோசிப்பாங்க எல்லாமே.
இப்போ இந்த ஒரு இதுக்காகவே பயந்து தான் எல்லாமே 4 பேர் என்ன சொல்லுவாங்க, பயந்து தான் எல்லாமே செய்கிறாங்க. ஒரு கல்யாணம் ஆகட்டும், அப்பா அம்மா விஷயமாகட்டும், படிப்பு, வேலை எல்லாமே. ஏன்னா நம்ம என்ன வைக்கிறோம், நம்ம மற்றவங்களை ஜட்ஜ் பண்ணும்போது இவன் இப்படி இருக்கானே, என்ன பிள்ளைய வளர்த்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க இல்லையா. அதுக்கு பயந்துன்னு எல்லாம் செய்கிறாங்க. நான் அப்படி கிடையாது. என்னோட சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து எல்லாருமே சொல்கிறாங்க, திலீபன் ஸ்பெஷல் சைல்டு நீ ஏன் சொல்கிற? ஏன்னா அவன் ஸ்பெஷல் சைல்டு கிடையாது. இட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். அவன் லேட் ப்ளூமரும் கிடையாது. அது என்ன தெரியணும். ஸோ மேபி சம்படி தட் இஸ் வாட் ஹிஸ்ட்ரி. இந்த மாதிரி நான் எப்படி எங்கள் வீட்டுக்கு அனாமலையோ அந்த மாதிரி திலீபன் அப்படி. ஸோ இட் இஸ் ஹிஸ்ட்ரி ரிப்பீட்டிங் இட் செல்ஃப் இன் அ டிஃப்ரெண்ட் வே. ஹிஸ்ட்ரி வில் ரிப்பீட் இட் செல்ஃப் இன் அ டிஃப்ரெண்ட் வே. கண்டிப்பாக எழுதி தரேன் நான் இல்லையா. எங்கள் அப்பா அவங்க அப்பா அம்மா கிட்ட ஒரு காலத்தில் சண்டை போட்டான். இப்போ நான் எங்கள் அப்பா அம்மா அவகிட்ட நல்ல சண்டை போட்டுட்ருக்கேன் நான். அந்த மாதிரி நாளைக்கு என் பையனும் சண்டை போடுவான். ஏன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்மளோட இண்டிவிஜுவாலிட்டின்னு ஒன்று இருக்காது. அசெப்ட் பண்ண வேண்டிய நிலைக்கு நேச்சர், யூனிவர்ஸ், த லார்ட் புஷஸ் அஸ். we will have no other choice. அதுதான் டேரோட்டில் டவர் கார்டு. அதுதான் 10 of Swords. And then you become the fool again, not because you are a fool, because you are ready to take risks again, to survive, to exist, not just exist. If you know, lot of people exist, including animals. Living and where existing is different, surviving is different, actually living is different. I am still living. நான் தனியாக இருந்தாலும் I am still living, and I enjoy my food, I enjoy my solitude. This is a voluntary solitude. பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் போட்டது forced solitude. Still I survived. See, that is what. எத்தனை பேர் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியை சர்வைவ் பண்ணுவாங்க? எத்தனை பேர் ஓல்ட் ஏஜ் ஹோமை சர்வைவ் பண்ணுவாங்க? எத்தனை பேர் will survive when people cut them off? தமிழங்க பேசுகிறானா செத்துருவான். பாலகுமார் எழுதின டயலாக் பாட்ஷாவில், தமிழன் பேசலன்னா செத்துருவான் அப்படின்னு இல்லையா. அதுதான். ஸோ இந்த வாட்டி ஐ வாண்டட் டு புட் அ ரெக்கார்ட். அடையார் காந்தி நகரில் கோயிலில் ஆடி வெள்ளி பூஜை கீஜை ப்ரொசஷனு. முளைப்பாரி கோயில், முளைப்பாரி ஞாபகம் வந்துச்சு பாரு. முளைப்பாரி தூக்கி போய் பூஜை பண்ணதே கிடையாது. எழுதி தரேன், வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணுறேன். திஸ் இஸ் த ஃபஸ்ட் இயர் 2026 ஆகஸ்ட், ஃபஸ்ட் இயர் இட் ஹஸ் ஹேப்பன்ட். கோயில் முளைப்பாரி வைக்கிறது, ப்ரொசஷன் எடுத்துகிட்டு போகுது. அதுவும் அந்த மூதேவி எங்கே எடுத்துகிட்டு போகுது? இந்த பக்கமாக போகுது, மெயின் ரோடுக்கு போகுதுங்க. எனக்கு இவங்களெல்லாம் என்ன பண்ணுறது? சிவிக் சென்ஸ்னால் என்னன்னு தெரியல. நம்ம இருக்கிறது ஒரு சிட்டி. ஜெயலலிதா வந்து தயவுதாட்சண்யமே பார்க்காம மாடு, ஆடு, மாடு, டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸை, ப்ரீடிங் அனிமல்ஸை சிட்டிக்குள்ளே உள்ளே விடக்கூடாதுன்னு ரூலாக போட்டாங்க. அப்பார்ட்மெண்ட்ஸில் பெட்ஸ் வச்சுக்கூடாது ரூலே இருக்குது. இதையும் மீறி பண்ணுறாங்க. ஏன்? அனிமல்ஸ் என்ன பாவம் பண்ணுச்சு? அனிமல்ஸ் எந்த பாவம் பண்ணல. அன்ஃபார்ச்சுனேட்டாக மாடுன்னா சாணி கண்டிப்பாக போடும். இந்த சாணி போட்டால் யார் க்ளீன் பண்ணுறது அந்த சாணியை? மாடுனா ஒன்றுக்கு போகும், நம்ம ஒன்றுக்கு வேறு, அதுக்கு நாற்றம் வேறு. யார் க்ளீன் பண்ணுற? மாடுனா ஈ வரும், கொசு வரும், எல்லாம் அந்த குட்டி வாஸ்புலேருந்து எல்லாமே வரும். ஏன்னா மாட்டுக்கு நீங்கள் வந்து வைக்கோல் போடணும். ஒரு எமர்ஜென்சினா மாடுங்களை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால அந்த அதுவும் எரும மாடு மோசம். அதனால எல்லாரையும் வந்து படிக்காத பசங்களுக்கு எரும மாடுன்னு திட்டுவாங்க. மாடுன்னோட தான் ஞாபகம் வந்தது. பாகுபலி படம் பார்த்தீங்கன்னா அந்த மாட்டு கொம்பில் நெருப்பு பற்ற வச்சு ஓட விடுவோம், அது சீராக ஓடி போவோம். இன் ரியாலிட்டி மாடு அப்படி நடக்காது. ஜல்லிக்கட்டு பார்த்துருக்கீங்களா? ஸ்பெயினில் மேட்டடார்ஸ் புல் ஃபைட்டிங்கிறதுக்கு போய் பாருங்கள், மாடு எப்படி ஓடும். நீங்கள் மேலே தலையில் நெருப்பு கட்டினா ஒரு மாடு என்ன தெரியுமா பண்ணும்? இந்த நாலேஜ்லாம் யாருக்கும் கிடையாது. இப்போ நம்ம சிட்டி லைஃப்பில் இருக்கோம், அதை வச்சு தான் எல்லாம் ஏமாத்துறாங்க. மாடு வந்து அந்த மாதிரிலாம் ஓடாது. அந்த நெருப்பு தலையில் வச்சா முதல்ல அந்த நெருப்பு அணைக்க தண்ணியை தேடி ஓடும், தானாக ஓடும். ஏன்னா நேச்சரஸ் பெல்ட்டோட அந்த தலையை வச்சு ஒரே ஸ்ட்ரைட்டாக அது மாடு வச்சுக்காது. அந்த தலையை ஆட்டிகிட்டே இருக்கும். அது அந்த நெருப்பு எடுக்கிறதுக்கு பக்கத்தில் எங்கே மரம் இருக்க போய் தேய்க்கிறதுக்கு பார்க்கும் அது. ஏன்னா நான் பார்த்துருக்கேன் நடக்கிறது.
இதெல்லாம் நிறைய தெரியாது. அதனால தான் யூ ஷுட் நோ நேச்சர், அட் த சேம் டைம் யூ ஷுட் லேர்ன் ஹவு டு லிவ் வித்தவுட் நேச்சர். நம்மளுக்கு ஏசியும் வேணும், மரமும் வேணும். மரம் இல்லைன்னா நீங்கள் தண்ணி குடிக்க முடியாது. நம்ம தண்ணி கஷ்டத்தில் எல்லாம் மறந்துட்டாங்க. ஸ்டில் பீப்புள் வேஸ்ட் வாட்டர். எங்கள் ஃப்ளாட்டில் எத்தனை வாட்டி அந்த பம்பு மோட்டார் போடுறான வாட்ச்மேனு ஓவர்ஃப்ளோ ஆனால் எனக்கு என்னோடய பெட்ரூம் என்னோடய வீட்டில் கேட்கும். எனக்கு ஏன்னா என்னோடய பொசிஷன், என்னோடய வீடோட பொசிஷன் அப்படி. ஸோ எனக்கு கேட்கும். அதே மாதிரி பக்கத்து பில்டிங், ஃப்ளாட்டு கிடையாது பில்டிங். நாங்கள் எங்களது ராம்ஸ் அப்பார்ட்மெண்ட் 87, பக்கத்தில் 88 இருக்கான். அவனும் ராம்ஸ் அப்பார்ட்மெண்ட் தான். அவன் அந்த சைடு இருக்காது. ஒரு சில ஆங்கிளில் சில சமயத்தில் அவங்க பில்டிங்கில் என்ன நடக்குது எனக்கு இங்கே கேட்கும். குழந்தை அங்கே முன்னாடி கொஞ்சம் ஒரு குழந்தை இருந்தது. அந்த குழந்தை அழும்போது கலாட்டா பண்ணும்போது பேசும்போதெல்லாம் எனக்கு இங்கே தெளிவாக கேட்கும் எனக்கு. ஏன்னா அந்த வென்டிலேஷன் ஃப்ளோ, ஏர் ஃப்ளோ அந்த மாதிரி அதெல்லாம் எனக்கு தெளிவாக கேட்கும் அது. ஸோ நம்ம அப்பார்ட்மெண்ட் லிவிங்கில் இருக்கும்போது இதெல்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம வி ஹாவ் டு பிளான் ஃபார் லாட் ஆஃப் திங்ஸ் அண்ட் வி ஹாவ் டு ஒபே ஃபார் சர்டன் திங்ஸ். சர்டன் ரூல்ஸ் வி ஷுடன்ட் பிரேக். அந்த வென் டு லேர்ன், அந்த எப்போ வென் வி ஷுட் பிரேக் த ரூல்ஸுங்கிறதுங்க வெரி வெரி முக்கியம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ரூல்ஸ் ஆர் ஃபார் அவர் சேஃப்டி. மோஸ்ட் ஆஃப் த ட்ரெடிஷன் ஆர் ஃபார் அவர் சேஃப்டி. நம்ம ஊரில் தாய் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. ஏன் நம்ம குழந்தைய வளர்க்குறோம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், குழந்தை சுற்றி என்ன நடக்குங்கிறத பார்க்கும், கற்றுக்கும். நம்ம எப்படி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் போனீங்கன்னா தாய் அப்படின்வாங்க பொண்ணை பார்த்து, இல்லையா பாப்பா அப்படின்னு குழந்தைய பார்த்து பாப்பான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தாய் தான், வயசுக்கு வந்துட்டா தாய் தான் கிராமத்துலலாம். இப்போல்லாம் நிறைய பேர் சொல்கிறது இல்லை. அது தாயே அப்படிங்கிறது ரொம்ப அழகான வார்த்தை. தெலுங்கில் தள்ளி அப்படின்வாங்க. அந்த பொண்ணுக்கு மரியாதை கொடுக்குறாங்க இல்லையா? இதே நார்த் இந்தியாவில் குடியா, குடியானா பொம்மை, லடுக்கி, லடுக்கினா பொண்ணு, மரியாதை கிடையாது. மாஜின்னு அம்மா மட்டும்தான். வயசானவங்களை கூட மாஜின்னு இப்போ தான் கூப்பிடுவாங்க. மராசு தான் கூப்பிடுவாங்க. பாபி, மௌசி அப்படி தான் கூப்பிடுவாங்க. தெரியாது, மாஜின்னு கூப்பிட மாட்டாங்க. அவங்க அம்மாவில் மட்டும்தான் மாஜின்னு நார்த் இந்தியன்ஸ் கூப்பிடுவானுங்க. நம்ம ஊரில் அப்படி கிடையாது. எல்லாருமே அம்மா தான். வயசுக்கு வந்துட்டு அந்த பொண்ணு ஒரு அம்மாங்கிற ஸ்டானம். ஏன்னா புள்ள பெற்றுக்கணும். எல்லாருமே லேடிஸாக பிறந்தா புள்ள பெற்றுக்கணும். இப்போ அந்த தலைவலி கிடையாது. ஸோ அந்த பொண்ணு நீ நாளைக்கு ஒரு தாயாக, அந்த தாய்ங்கிறவளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி. அதுக்கு யூ ஹாவ் டு பி ப்ரிப்பேர்டுன்னு அந்த இடத்துல எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா குழந்தைக்கு நீ சாப்பாடு ஊட்டணும். டைம்ஸ் ஆஃப் சேஞ்ச், ஸ்டில் சர்டன் திங்ஸ் ஆர் ஸ்டில் ரெலவெண்ட். ஸோ இந்த அப்பா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸு, டிஎன்ஏல என்ன இருக்கோ அதே தான் அப்பா இருக்கிறத கற்றுப்பான் பிள்ளை. ஹி வில் லேர்ன் தட் மோர் ஈஸிலி. இப்போ ஒரு விவசாயி வந்து கம்ப்யூட்டர் கற்றுக்கிறான்னா அவன் பிள்ளை எப்படி கற்றுப்பான்? எங்கள் அப்பா பேங்க்கில் கம்ப்யூட்டர் ஃபஸ்ட்டு கொண்டாந்தாங்க. நான் போய் வேலை பார்த்துருக்கேன். நான் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணி டேட்டா என்ட்ரி போட்டிருக்கேன். நான் எங்கள் அப்பா முட்டு போயிடுவான். நானும் ராஜேஷ் என் தம்பி அவனு தான் உட்காந்து பண்ணுவோம். என் தம்பி என்ன பண்ணுவான், 10 நிமிஷம் அதுக்கு மேலே உட்காந்து ஏச்சு ஓடி போயிடுவான். ஃபுல்லாக உட்காந்து நான் தான் அடிப்பேன். ஆனால் பேர் எங்கள் அப்பனுக்கு, செஞ்சதெல்லாம் நான் இல்லையா? பேங்கிங் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு இல்லையா? ஸோ இப்போ ஒரு விவசாயியோட பையன் இந்த ஜென்ரேஷனில் கற்றுக்கலாம், அவன் பேரன் கற்றுப்பான். ஏன்னா எஜுகேஷன் சேஞ்சஸ். ஸோ அப்பா கிட்ட இருந்தால் ஒர்க் பற்றி அட்வைஸ் கேட்கலாம். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் முடியாது. ஏன்னா உனக்குன்னு தனியான பாதை. ஏன்னா வேர்ல்டு ஹஸ் சேஞ்ச், வேர்ல்டு கீப்ஸ் சேஞ்சிங். மாற்றம் ஒன்றே மாறாது. ஸோ யூ கைஸ் ரெஃப்யூஸ் டு சேஞ்ச். யூஆர் ஆல் idiots, assholes, jerks. வெரி சிம்பிள். எதை பிடிச்சிக்கணும், எதை விடணும் தெரியணும். அந்த ஸ்கேல்ஸ் யோசிச்சு பாருங்க. துலா ராசின்னு இருக்கு இங்கிலீஷில், ஸ்கேல்ஸ் லிப்ரா. அது ஏன் கடைசியில் வரல? எல்லாரும் சமம்னு சொல்கிறோம்ல. எல்லாரும் சமம்னா ஏன் அது கடைசியில் வரல, 12வது ராசியாக வரல? ஏன் மீனம் 12வது ராசி? மீனுங்கிறது சாதாரண ஒரு விஷயம். சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கணும். சின்ன மீனை வந்து பெரிய மீனை சாப்பிடும். திமிங்கலத்துக்கு சாப்பாடு என்னன்னு நினச்சிங்க. அப்புறம் ஏன் கடைசியில் மீனை வச்சான்? நம்மளது மட்டும் இல்லை, எல்லா ஜோடியாக்க, சைனீஸ் ஆகட்டும் இவங்களாகட்டும் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கடைசி ஜோடியாக்க அனிமல் எதுன்னு போய் பாருங்கள். துலா ராசியே சென்டரில் இருக்கு. ஏன்னா தட் இஸ் த ஸ்டார்ட் ஆஃப் அடல்ட்ஹுட். யூ ஹாவ் டு லேர்ன் டு ஜட்ஜ் பீப்புள்.
You have to let them into your circle on their merit only. அதை தான் இத்தனை வருஷமாக நான் பண்ணால் இனிமேல்ட்டும் பண்ணுவேன் நான். அண்ட் நாட் மெனி பீப்புள் வில் பாஸ் மை டெஸ்ட். என்னோட ஸ்டாண்டர்ட்ஸ் முடியாது இல்லையா? யோசிச்சு பாருங்க. இப்போ அந்த காலத்து சினிமாவில் ராஜா மந்திரி வேலைக்காரங்கெல்லாம் காட்டுவாங்க. அந்த டிஸ்டிங்ஷன் எப்படி காட்டுறாங்க? ட்ரெஸ்ஸு, ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸு, நெக்ஸ்ட்டு நகைங்க, அப்புறம் இருக்கிற இடம், அப்புறம் பணக்காரங்கன்னா வேலைக்காரங்க. There will always be division in society. அமெரிக்கா, ரஷ்யா, இவங்க ரெண்டு பேருமே ஈக்குவலிசம் பற்றி பேசுவாங்க. கிளாஸ் இல்லை, கேஸ்ட்டுங்கிற டிவிஷன் கிடையாது அப்படின்வாங்க. They will still be there. இப்போ புட்டின் ஒரு இடத்துக்கு போனால் ரஷ்யன்ஸ்லாம் மரியாதை கொடுப்பாங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? அவங்க ஊருக்கு போனால் புட்டினுக்கு சேர் போட்டு உட்கார நின்று மரியாதை கொடுப்பாங்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? அமெரிக்காவில் காலேஜில் ப்ரொஃபஸர் முன்னாடி கால் மேலே கால் போட்டு உட்காந்து படிப்பானுங்க, இப்போ பண்ணுவானுங்க லோக்கல் காலேஜஸில். அதே ஆள் அவன் பாஸ் முன்னாடி செய்ய முடியுமா? அவளையே அவன் மாமனார் மாமியார் முன்னாடி அவன் செய்ய முடியுமா? அவன் ஒபாமா அம்மா கிட்ட கேள்வி கேட்குறான், ஒபாமா நிற்க வச்சு இவன் உட்காந்து பேசுவான் அவன் இல்லையா? ஆனால் அதே ஆள் டிஎம்வியில் போனால் வேறு வழி கிடையாது. டிஎம்வி ஆகட்டும், ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், எங்கே போனாலும் வாயை முட்டு கேட்டாகணும். ஏன் இல்லாட்டி அவன் காரியம் நடக்காது. சிட்டி ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் லோக்கல் ஹவுசிங் போர்ட்லேருந்து எல்லா இடத்துலையும் போனால் அங்கே அவன் வச்சா HOAன்னு இருக்குது, ஹவுசிங் இருக்குது, அவன் வச்ச ரூல்ஸ் பற்றி தான் நீ வீடு கட்டி ஆகணும், இல்லாட்டி அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். அங்கேயும் அப்படி தான். ஸோ தேர் வில் ஆல்வேஸ் பி டிவிஷன்ஸ். அது என்ன டிவிஷன்ஸ், எப்படி சப்செக்ட், எப்படி கிளாஸிஃபிகேஷன். சயின்ஸில் ஜீனஸ் கிளாஸிஃபிகேஷன், ஃப்ளோரா ஃபோனா பார்த்திங்கன்னா அந்த லாட்டின் நேம்ஸில் வச்சுருப்பாங்க எல்லாமே. ஏன்னா ரெட் ரோஸுங்கிறது ஒரு ரெட் ரோஸ் கிடையாது. ரோஸஸ் சொல்லிடலாம். ரோஸ்லேயே வாசனை விதமாக இருக்குது, கலர் இருக்குது. ரெட் ரோஸ்லேயே விதவிதமான கலர் இருக்குது, பிங்க் ரோஸில் விதமான இருக்குது, ஷேப்ஸ் டிஃப்ரெண்ட் இருக்குது. அப்படி தான் பேர் வைக்கிறது. அந்த காலத்தில் 10 ராமசாமியும் பேர் வச்சாங்க. நாங்கள் கிளாஸில் வந்து அந்த ராமசாமியை டிஃப்ரென்ஷ் பண்ணுறதுக்கு ஒல்லி ராமசாமி, குண்டு ராமசாமி அப்படின்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம், ஃபிசிக்கல் டிஃப்ரென்ஸ் இருந்தால். ஏன்னா சம்டைம்ஸ் இனிஷியலும் அதே எஸ் இருக்கும், அதே ஆர் இருக்கும். ஏன்னா அந்த காலத்தில் தாத்தா பேர் தான் வைப்பாங்க குழந்தைங்களுக்கு. அந்த காலத்தில் ஸ்டாண்டர்டாக தாத்தா பேர் பாட்டி பேர் தான் குழந்தைங்களுக்கு வைப்பாங்க. ஸோ த நேம்ஸ் வில் கெப்ட் ரிப்பீட்டிங். அதுக்கப்புறம் தான் இந்த பாஸ்போர்ட்டு, எஜுகேஷன் ஃபார்ம்ஸ்லாம் ஃபில்அப் பண்ணுறதுக்காக பண்ணாங்க. நம்ம ஊரில் கேஸ்ட் ஸ்டார்டட் பீயிங் பிக் ரோல்னு எப்போ தான் தெரிஞ்சு பெரியார் அவ்வளோ கஷ்டப்பட்டு கேஸ்ட்டை உடச்சி எல்லாம் பண்ணி ஓரளவு நம்ம ரிசர்வேஷன் சிஸ்டம் கொண்டாந்து நம்ம பசங்களையும் படிக்க வச்சு எவ்வளோ பண்ணியாச்சு. 2 கவர்மெண்ட்டும், இப்போ டிஎம்கே ஆகட்டும் ஏடிஎம்கே ஆகட்டும், 2 பேருமே அந்த எஜுகேஷன் விஷயத்தில் நல்ல சரி எனக்கு அடிக்கடி சொல்கிறதா, மற்ற ஸ்டேட்டுக்கு போய் நம்ம 1000 டைம்ஸ் பெட்டர். நம்ம ஸ்டேட்டில் இருக்கிறதெல்லாம் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் வேர்ல்டு ப்ராப்ளம்ஸ். ஏன்னா நம்ம ஊரில் சத்துணவு போடுறாங்க குழந்தைங்க, இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் கொடுக்குறாங்க. மற்ற ஸ்டேட்ஸில் கிடையாது. ஏன்னா படிப்பு எவ்வளோ முக்கியம், அது சாப்பாடுக்கு அது எவ்வளோ முக்கியம்னு மகளுக்கு தெரியும். ஏன்னா பட்டினி கிடந்திருக்கோம். நம்ம பஞ்சத்தை பார்த்த ஜென்ரேஷன் இருக்காங்க. ஒன்றும் பஞ்சம் எப்படிப்பட்ட பஞ்சம் வந்துச்சுன்னா எளிய சமைச்சு சாப்பிட்ருக்காங்க இவங்க விவசாயிங்கெல்லாம். அந்த மாதிரி பஞ்சம் எல்லாம் வந்திருக்கு. இங்கே சென்னையில் குளிக்காமல் இருந்திருக்காங்க. கிராமத்தில் சண்டையை போடுவாங்க, ஏன்னா மூஞ்சி கழுவுறதுக்கே தண்ணி இல்லை, குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லை, நீ உனக்கு மூஞ்சி கழுவ தண்ணி கேட்குதோ அப்படின்வாங்க. குளிக்கிறதுங்கெல்லாம் அடிக்கடி குளிக்காமல் இருக்கிறவங்களாம் ரொம்ப நாள் நடந்தது நம்ம ஊரில். ஏன்னா இந்த தண்ணி ப்ராப்ளத்தால். ஏன்னா குளிக்கிறதுனால நம்மளுக்கு மினிமம் 10 லிட்டர் தண்ணி வேணும். குளிக்கிறதுக்கு மினிமம் 10 லிட்டர்ஸ். 5 லிட்டர் தண்ணியில் குளிச்சிட்டா பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு வெயில் 10 லிட்டர்ஸ் மினிமம் உங்களுக்கு தண்ணி வேணும். 40 லிட்டரில் குளிச்சுவேன். தட் இஸ் த மினிமம். ஏன்னா நான் கம்மியாக குளிக்கிறாள். தண்ணியை எவ்வளோ பெஸ்ட்டு யூஸ் பண்ண முடியும் எனக்கு தெரியும். எனக்கு நாங்களாம் ட்ரம் கணக்கில் தண்ணியை பிடிச்சி வச்சுருக்கோம். நாங்கள் டாய்லெட்டுக்கு மினிமம் எவ்வளோ தண்ணி யூஸ் பண்ணோன்னு எங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அந்த கலரு சப்செக்ட் இதெல்லாம் பார்த்துட்டு எதுக்கு அடையாளம் அதை மாதிரி தான் நீங்கள் டிசைட் பண்ணோம். ஸோ நீங்கள் அது மாதிரி உங்கள் ஐடென்டிட்டியை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு லேட் ஆகும். ஏன்னா எல்லாருடைய ஐடென்டிட்டியுமே எப்பேற்பட்ட ஜீனியஸாக இருந்தாலும்
அந்த சனி 29 30 வயசுக்கு மேலே திருப்பி மாறும். ஏன்னா அச்சீவ் பண்ண எனக்கு எப்படின்னா போர் அடிக்க, ஓகே ஐ ஹவ் அச்சீவ் திஸ், வேறு என்ன வேணும்? ஏன்னா இப்போ நான் ஏன் இந்த பிரச்சனைலாம் இன்னொன்று ஏற்கனவே நான் பண்ணியிருக்கேன். நான் சொன்ன மாதிரி இந்த ஷெட்டு விஷயத்தில் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஐ வாஸ் பிஸி வித் மை லைஃப். என்னால் முடிஞ்ச எல்லாமே செய்வேன். மற்றவங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதாகட்டும், எக்ஸ்ட்ரா சாப்பாடு கொடுக்குறதாகட்டும், அன்னதானம் பண்ணுறதாகட்டும், இதெல்லாம் நான் ஏற்கனவே செஞ்சுருக்கேன் நான். ஸோ இப்போ திருப்பி எனக்கு கரியர், என்ன வேலைக்கு விடலை, அவன் என்னை சம்பாதிக்க விடலை. அப்போ ஆண்டவன் என்ன சொல்கிறான், உனக்கு வேலை அது கிடையாது, தட் இஸ் நாட் ஏ ஜாப் எனிமோர் அப்படின்றான் அவன். ஸோ எனக்கு அப்போது என்னை ஒரு இடத்துல உட்காந்து வச்சுருக்கான்னா அந்த இடத்த நான் என்ன பண்ணுங்கிறத காட்டுறான் அவன். தட் வாஸ் மை ஐ ஓப்பனிங் இன் கோவிட். என்னோடய ரிலேஷன்ஷிப்ஸ் நான் இருக்கிறது கோவிட்டில் தான் எல்லாத்த பற்றி யோசித்து நான் முடிவுக்கு வந்தேன். நான் அப்போ தான் ஐ ஸ்டாப் சர்ச்சிங் லுக்கிங் ஃபார் ஜாப்ஸ். அது வரைக்கும் கூட ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் ஜாப்ஸ், வேலை தேடிட்டு இருந்தேன் நான். கோவிட் ஆரம்பித்தோடனே தான் புரிஞ்சுது, ஓகே நம்மளுக்கு ஆண்டவர் ரிட்டையர்மெண்ட் கொடுத்தா நெக்ஸ்ட் மை டியூட்டி இஸ் ஃபார் த சொசைட்டி. ஏன்னா கோவிட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே திலீபனை டி நகர் அனுப்பிச்சிட்டேன் நான். திலீபன் என்ன பண்ணிட்டு இருந்தான், என் தம்பி மாதிரியே எங்கள் அப்பா அம்மா கூட டிவியை பார்த்துக்கிட்டு ஃபெயில் ஆகிட்டான். ஓகே, ஏற்கனவே 2 சைடுமே அவனுக்கு படிக்காத ஆளுங்க இருக்காங்க. இதே மாதிரி டிவி பார்த்துக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு நீ சினிமா தொழிலில் ஏற்படுற, இல்லை டிவியில் போய் நீ ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஆகிறா, இல்லாட்டி அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்கன்னா எஸ், அப்போ நீ பார்க்கணும். இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் எல்லாரை பற்றியும் எல்லா இன்டர்வியூஸ் எல்லோரும் ஸ்டாண்டாக சொல்லுவாங்க, நான் டெய்லி ஒரு படம் பார்ப்பேன், வாரம் ஒரு படம் பார்ப்பேன் அப்படின்னும். அப்போ நீ சினிமா இண்டஸ்ட்ரிக்கு போ. நீ எது விடாமல் பார்க்கணும் செய்யணும் தோணுதோ அந்த இண்டஸ்ட்ரிக்கு நீ போ. அதுவும் செய்ய மாட்டாங்க எங்கள் வீட்டில், ஏன்னா காசு வராது. ஏன்னா அந்த காலத்தில் தான் சினிமாவில் பைசா கிடையாது இல்லையா. பாகவதர் கதை, சின்ன பக்கத்தெல்லாம் இன்னும் சினிமா இண்டஸ்ட்ரி எல்லாருமே சொல்லுவாங்க. ஏன்னா லெசன் சாவித்திரி கதை, ஏன்னா கோடீஸ்வரனாக இருந்தாங்க. கடைசியில் ஒரு வேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் அவங்க செத்தாங்க. ஃபேமிலி சஃபர்ட் இல்லையா. ஸோ என் தம்பிக்கு வாய்ஸ் நல்லாயிருக்கும். எங்கள் அம்மா கிட்ட எவ்வளோ சொன்னேன், எங்கள் அப்பா கிட்ட அவனை பாட்டு சேர்த்து விடுங்க, அவன் பாட போட்டோம், அட்லீஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் பாடலாம், கௌரவம். ஏன்னா இவங்கெல்லாம் முதலியாருங்க, அதுவும் ராயல் ஃபேமிலி வேறு கேட்க வேணாம். லால்பாகில் ஏக்கர் கணக்கில் பங்களாவில் ஃபேமிலி. இந்திரா காந்தி போன இடம் லால்பாகில் வீடு. இப்போ அங்கே ரங்கா பில்டர்ஸ் கட்டினா அவன் வீடா. அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் நாங்கள்லாம் மற்றவங்ககிட்ட கை கட்டி நிற்கிறதா. நாங்கள் என்டர்டெய்னர்ஸ்லாம் கேவலம். அந்த காலத்தில் சினிமாவெல்லாம் கூத்தாடி கேவலமாக பார்ப்பாங்க, மரியாதை கிடையாது. பின்பக்கமாக தான் வரணும், வீட்டுக்குள்ளெல்லாம் சேர்க்க மாட்டாங்க. அதை சிவாஜி வந்த பிறகு தான் உடைய ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன்னா சிவாஜி அந்த ஃபேமிலி தான் ஒரு ஃபேமிலி மேன் தான் எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு காட்டார். அதுக்கப்புறம் ஏவிஎம் வந்தாங்க. ஏவிஎம் அவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இந்த செட்டை சேஞ்ச் த சினிமா ஃபீல்டு, பப்ளிக்கோட பெர்செப்ஷனை. அதுக்கு முன்னால் மதிக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ உங்கள் அப்பா அம்மா டிஎன்ஏலேருந்து உங்களோட வாழ்க்கை கண்டிப்பாக 30%. அதில் யூ கேனாட் டினை இட், யூ ஹவ் நோ அதர் சாய்ஸ். ஆச்சா. பாக்கி உங்களோட என்வாயன்மெண்ட்டு, நேச்சர் வர்சஸ் நர்ச்சர், இதுதான். நேச்சருங்கிறது டிஎன்ஏ, நர்ச்சர் உங்களை எப்படி வளர்க்குறாங்கங்கிறது 20% தான். நானும் என் தம்பியும் ஒன்று கிடையாது, நானும் என் கசின்ஸும் ஒன்றும் கிடையாது, அவளை என்னை வளர்த்த அப்பா அம்மாவும் நானும் ஒன்று கிடையாது. they have never been my equals in any sense. என்னோட ஈக்குவலாக இருக்க தகுதிய ஆளுங்களை நான் வெரி ஃபியூ பீப்புள் ஐ ஹவ் சீன். அதாவது எனக்கு ஈக்குவலாக இல்லாட்டி என்னோட ஒரு வகையில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இதாக பண்ணுறாங்கன்னா தான் நான் மரியாதையை கொடுப்பேன். நான் எல்லாருக்குமே மரியாதை கொடுப்பேன். நான் பேசிக் எந்த சர்வெண்ட்டையும் வா போன்னு நான் சொன்னதே கிடையாது. வாங்க போங்க கடை ஆளுங்க எல்லாரையுமே நான் வாங்க போங்க தான் சொல்லுவேன். எல்லாருமே நான் ஒழுங்காக தான் ட்ரீட் பண்ணுவேன். நான் என்னோடய ட்ரீட்மெண்ட்டு வென் யூ ஸ்டாப் டிசர்விங் மை ட்ரீட்மெண்ட், அப்போ நான் கெட்ட வார்த்தை கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன். இதோ நேற்று ஒரு மூதேவி பெல் அடிச்சுட்டு ஓடி போச்சு. நேற்று சென்சர்ஸ் எடுக்க வந்தாங்க. இவங்க போனோன்னு பின்னாடி ஒருத்தன் பெல் அடிச்சு ஓடி போயிடுச்சு. எந்த நாயோ நான் திருக்கத்தான் எந்த தேவையா முண்டா பெல் அடிச்சு போச்சு அப்படின்னு கேட்டேன் நான் இல்லையா. வேற பண்ணும்போது நான் திருப்பி சண்டை போடல, என்ன தப்பு? இட் இஸ் மை பிளேஸ்.
இந்த லாண்ட்ரி செகண்ட் டைம் பண்ணுறாங்க, தேர்ட் டைம் பண்ணுறாங்க. என்னோட ஏரியாவில் துணி காய போடுவாங்க. வீட்டில் வந்து என்ன செஞ்சேன், நீ சும்மா இருப்பியா? நேற்று லாண்ட்ரி துணி காய போட்டாங்க, எல்லாத்தையும் எடுத்து கீழே போட்டேனே நான். ஏன்னா திஸ் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம் தே டிட். இதுக்கு முன்னாடி இருக்கா இவங்களா பரவாயில்ல. 5ஆம் நம்பர் அந்த மூலையில் இருக்கா. அந்த தேவையை மட்டும் என்ன தர பண்ணா, துணி ஸ்டாண்டை கொண்டாந்து இங்கே கார் பார்க்கிங் ஏரியாவில் காய போட்டாங்க. நாய் தூக்கி போட்டேனே எல்லாத்தையும். அதெல்லாம் எதுக்கு செஞ்சாங்க? எனக்கு இந்த மாதிரி கெட்ட பேர் வரணும்னு தான் செஞ்சாங்க. ஐ டென்ட் கிவ் அ ஷிட். தே தாட் நான் பயந்து போய் அடங்கிடுவேன் நினச்சாங்க. நான் தப்பு பண்ணாத வரைக்கும் நான் பயப்பட மாட்டேன். என்னோட ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் வெரி வெரி ஃபக்கிங் ஹை. நன் ஆஃப் யூ கேன் ஈவன் டச் இட். அதனால தான் உங்களால் ஒரு மயிரும் பிடுங்க முடியல. ஏன்னா மை ஃபர்ஸ்ட் கிரிட்டிக் இஸ் மை செல்ஃப். என்னோட கிரிட்டிசிசம் மீறி உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா நான் சுயம்பு. எனக்கு யார் சொல்லி கொடுத்தாங்கன்னா, எனக்கு ஒரு சிங்கிள் குரு கிடையாது. எனக்கு எல்லாருமே குருங்க. எல்லார்கிட்டையும் ஒன்று கற்றுப்பேன் நான். எங்கள் அப்பா டைலாக் விடுவான், நான் வாட்ச்மேன் கிட்ட கூட கற்றுப்பேன். இல்லை, நீ கற்றுக்கிட்டு இருந்தா நீ இந்த வாழ்க்கையில் எவ்வளோ செஞ்சுருப்பேன். நீ எங்களுக்கு எவ்வளோ செஞ்சுருப்பேன், எனக்கு எவ்வளோ செஞ்சுருப்பேன். நீ செய்யலை. நீ இல்லையா? எனக்கு எங்கள் அப்பா அம்மாவோட மோசமான அப்பா அம்மாவங்களை நான் பார்த்துருக்கேன் நான். அதனால நான் சண்டை போட்டதில்லை இத்தனை வருஷமா. எப்போ என் முதுகில் குத்தி பத்திரத்தை எங்கள் அம்மா பேரில் பண்ணானோ எனக்கு தெரியாது. ஏன்னா என்கிட்ட கொடுத்தது போலி பத்திரம். 2012 டைவர்ஸுங்கிற முடிவு பண்ணேன் நான். இவங்ககிட்டலாம் டிசைட் பண்ணல. சரி, ஏற்கனவே என் தம்பி வந்து என்னை இந்த வாட்டி வீட்டை விட்டு துரத்திட்டாங்க, பிஸ்னஸ் பண்ண விடாமல், கல் எடுத்து அடிச்சு பொறாமல். என்னோட வீடு, நீ எங்கே உட்காந்துட்டு என்ன பைசா எடுத்தா, நான் தெருவில் இருக்கேன் நீ எப்படி சொல்லிட்டு கல் எடுத்து அடித்தான். நல்ல வேலை அப்போ யாரும் கெஸ்ட்டு இல்லை. எங்கள் அப்பா அம்மா ஒரு மயிர் பிடுங்கலாம், போலீஸ்க்கு நான் கொடுக்குறேன்னா அதெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னாங்க. என் புருஷன் சரி கிடையாது, பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்தேன் நான். என் புருஷன் அவன் கொடுக்க வேண்டிய காசு கொடுத்தா நான் ஏன் பிஸ்னஸ் பண்ணுறேன்? எனக்கு காசு போருமே இல்லையா? ஏன்னா இந்த கேள்விகிட்ட சொன்னேன் நான், இவன் சரி கிடையாமா, நீ நம்பல. ஒரு வீட்டுக்கு அட்வான்ஸும் எங்களோட நகையை வச்சு தான் அட்வான்ஸ் கொடுத்தோம். அந்த நாய் கொடுக்கல. ஏன்னு கேள்வி கேட்கல, போய் சண்டை போடணும் கேட்கல. ஒரு அப்பா அம்மாவா அதை செய்யணும், செய்யல. நான் ஏன் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணு கேட்கணும், ஏன் காசு பத்தலைன்னு கேட்கணும். கேட்கல. யாரை கேள்வி கேட்கணும்? சங்கரை கேள்வி கேட்கணும். கேட்கல. என்ன கேட்டா எங்கள் அம்மா, நீ ஏன் இப்படி செலவு பண்ணுற? நான் சொல்கிறேன், அம்மா நான் கோர்ட்டுக்கு டைவர்ஸ்க்கு இதெல்லாம் காட்டணுமா அப்படின்றேன் நான். புரியல. ஏன்னா அந்த காலத்தில் பேங்க் ஸ்டேட்மெண்ட்லேருந்து 100 ரூபாய் 200 ரூபாயெல்லாம் நான் யாரும் கார்ட் பண்ண முடியாது. நீங்கள் கிரெடிட் கார்டில் மட்டும்தான் பண்ண முடியாது. டெபிட் கார்டுங்கிற சிஸ்டமும் அப்போ கிடையாது. பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் நீங்கள் போய் டக்குன்னு எடுக்க முடியாது. ஸோ நான் என்னோடய கேஸ் பில்டப் பண்ணுறதுக்காக நான் கார்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான். அப்போ தான் வந்து நம்ம டைவர்ஸுன்றப்போ நம்ம வேலைக்கு போனால் பைசா இருக்கணும் குழந்தைக்கு. ஏன்னா இவன் ஸ்பெஷல் சைல்டு, ஐசிசி ஸ்கூல் ஃபீஸ் ஜாஸ்தி இல்லையா? நான் போய் ஓகே வீடு அடமானம் வச்சு லோன் வச்சு திருவள்ளூர்லாம் இருக்கு 2 டாக்குமெண்ட்டையும் செக் பண்ணுறேன். அப்போ தான் ஐ ஹேட் த ஷாக் ஆஃப் மை லைஃப். மறக்கவே மாட்டேன். May 2012 இல்லையா? ஜூலை 2012 செக் விஷயம் நான் சொல்கிறேன் மே. ஏன்னா அதுக்கு முன்னாடியே சங்கர் வந்து இந்த வீட்டை அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு மைண்டு சரியில்லை. வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு வரோம் இல்லையா? 2010 வந்துட்டோம். அப்போயே எனக்கு சங்கர் பண்ணலாம் பிடிக்கல. சரி என்ன பண்ணலாம் நம்ம, சரி ஃபஸ்ட்டு வேலைக்கு போகலாம், ஃபஸ்ட்டு பைசா சேர்த்து வைக்கலாம், அப்புறம் நல்லா பண்ணலாம் தான் இந்த வீடு பத்திரத்தை பார்த்தேன் நான். May 2012 பார்த்தேன் நான் ஆன்லைனில். ஐ காட் த ஷாக் ஆஃப் மை லைஃப். எங்கள் அம்மா பேரில் இருக்குது. என்னடா இது, நம்மக்கிட்ட ஒன்று சொன்னாங்க, இப்படி ஒன்று செஞ்சுருக்காங்க. நொந்துட்டேன் நான் கேள்வியே கேட்கல. சரி என்ன தான் பண்ணுறாங்க பார்ப்போம் அப்படின்னு விட்டுட்டேன் நான். அப்போ தான் நான் வந்து பிஸ்னஸ் ஐடியாவை கம்ப்ளீட்டாக விட்டுட்டேன். சரி இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு விட்டுட்டு நான் வேலை தேட ஆரம்பித்தேன் நான் இல்லையா? ஜூலை 2012 செக் விஷயம் ஆச்சு. என் பையன் மெயில் அனுப்புகிறான், என்ன நீ மெயில் அனுப்பிச்சா வந்து பதிலே போட மாட்டேங்கிற நீ அப்படின்னு. நான் ஒன்றும் சொல்ல. ஏன்னா 3 மெயில் அனுப்புகிறான். எனக்கு என்ன விஷயம் தேவையோ அதை போடலாங்க இல்லையா? ஏன்னா 3 மெயிலுக்கு முன்னாடி என்ன அனுப்பிச்சான் எனக்கு மெயிலு, எங்கள் அப்பா காணாமல் போயிட்டார், எங்கள் அப்பா எங்கே இருக்காருன்னே தெரில, ஃபோன் பண்ண மாட்டேன், எடுக்க முடியல, என்ன பண்ணுறா தெரில, இங்கே கடன்காரங்க வந்து நிற்கிறாங்க, இவ்வளோ கடன் இருக்குது, 2016 வாங்கின கடன் ஒன்றும் அடைக்கலை அப்படின்னு என் பையன் மெயில் அனுப்புகிறான்.
நான் என்ன பண்ண முடியும்? அந்தாலும் சரியில்லை. நான் வந்து 21 கல்யாணம் போய் ஃபஸ்ட்டு மந்த்லேருந்து சொல்லிட்டு இருக்கிறாரு, கல்யாணம் ஆடல சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்போலேருந்து யாரும் கேட்கல. 20 வருஷம், 25 திலீப் அடிக்கிறது எனக்கு 1999 கல்யாணம். இப்போ 2020, 25 வருஷமாக சொல்கிறேன். எந்த நாயும் கேட்கல, இப்போ தான் கேட்குது. சரி, இந்த 3 மெயில் அனுப்பிச்சோம். ஒன்றுத்தில் கூட அவங்க அப்பா கிடச்சானா எழுதல. அப்புறம் நான் பதில் போட்டேன், உங்கள் அப்பா கிடச்சானா மெயில் போட்டேன்னா இல்லை. நீ பதிலே போட மாட்டேங்க அப்படின்னா. ஆமாம், ஏட்டா நான் சாதாரண ஒரு மெயில் ஒரு 3 நாள் பதில் அனுப்பாமல் இருக்கிறதுக்கே உனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது இந்த வயசில். ஜூலை மாதம் கேட்ட கேள்விக்கு உங்கள் அப்பா டிசம்பர் உன் பர்த்டேக்கு வர அப்போ வரைக்குமே பதில் சொல்லாமே. நான் பேசலை அவன்கிட்ட, பொண்டாட்டி பேசினாலும் கவலை இல்லை அவனுக்கு. அவன் பேசாமல் எனக்கு பதில் சொல்லாமல் இருக்கானு எனக்கு எப்படி இருக்கும்? ஜூலை மாதம் கேட்ட கேள்விக்கு டிசம்பர் வரைக்குமே பதில் சொல்ல. எங்கள் மாமனாரும் செத்து போயிட்டார். அப்போ அவனை டைவர்ஸ் பண்ணோம். நான் ஏன் முடிவு பண்ணக்கூடாது? உங்கள் எல்லாரும் மாதிரியும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு என்ன வேணால் பண்ணுன்னு விட்டுருமா? நான் நீங்களும் நானும் ஒன்று கிடையாது. எனக்கு பாய் ஃப்ரெண்டு கிடையாது. சங்கரை தவிர நான் எந்த நாய்க்கூடையாக படிக்கல. நான் அன்பழகன் கேப் டு மீ. ஐ அப்ரோச் அன்பழகன் ஆஃப்டர் கோவிட். இமெயில் போட்டிருக்கேன், ப்ரூஃபு இல்லையா? ஆஃப்டர் கோவிட் தான் அன்பழகன் அப்ரோச் பண்ணேன் நான். அதுக்கு முன்னாடி சங்கருக்கு முன்னாடி என்ன வர்ஜினிட்டி சொன்னேனே, அந்த ஒரே ஒரு அது கூட ஒரே ஒரு ஒன் நைட் ஸ்டாண்டுன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அது கூட கிடையாது. நான் ஓப்பனாக இந்த மாதிரி ஜாதகத்தில் எனக்கு டைவர்ஸ் இருக்குது, எங்கள் அம்மா தாங்காது, எங்கள் சொசைட்டியில் அது இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லி அந்த ஆள் கூட படுத்தேன் நான். இட் வாஸ் ஜஸ்ட் அ ப்ராசஸ். ஒரு ஹாஸ்பிட்டல் போனால் எப்படி பண்ணுறாங்களோ அந்த மாதிரி, ஒரு சர்ஜரி பண்ணுறாங்களோ அந்த மாதிரி தான். ஐ ஹேட் நோ எமோஷ்னல் அட்டாச்மெண்ட். ஐ லைக் ஹிம், அவ்வளோதான். ஐ ஹேட் நோ எனக்கு அவன் மேலே க்ரஷ்ஷோ லவ்வோ எதுவுமே கிடையாது. ஒரு மரியாதை இருந்தது, கண்டிப்பாக மரியாதை. ஐ ஹேட் ரெஸ்பெக்ட் ஃபார் ஹிம். அது ஐ டெஃபினெட்லி ஹேட். தட் வாஸ் த ஃபஸ்ட்டு சூஸிங் ஃபேக்டர் ஃபார் மீ. ஒரே ஒரு நைட், அவ்வளோதான். அவனுக்கு அப்புறம் சங்கர், வேறு யாருமே கிடையாது என் லைஃப்பில். எந்த ஆம்பளையும் கிடையாது. நம்ம ஊரில் சொல்லுவாங்க பாரு, பெத்த பிள்ளை மேலே சத்தியம் பண்ணு, இப்போ இது போட்டு தாண்டி அப்படி எல்லார் மேலேயும் சத்தியம் பண்ணுவேன். எந்த சாமி கிட்ட போனேன்? ஏன்னா நான் எதை சொன்னேன், நான் பத்தினியாக இருந்தேன். நான் மனசால கூட எவனையும் நினச்சதில்லை. நான் நிறைய லேடிஸ் அந்த மாதிரி கிடையாது. மனசால பத்தினிங்க கிடையாது நிறைய லேடிஸ். ஏன்னா புருஷனுக்கு சரியாயிடு. நம்ம புருஷன் இப்படி கிடையாதுன்னா நல்ல புருஷனை பார்த்தா ஏங்குவாங்க கண்டிப்பாக. எங்கள் அம்மா இவ்வளோ பேசுதேன். எங்கள் அப்பா அப்படின்னா நான் என்ன, எங்கள் பாட்டி அப்படின்னா எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பா கடைக்கு எதாவது அப்படின்னா, ஏய் அவனா அவன் வேலைக்காரன் நினச்சியா அப்படின்வாங்க. ஸ்டாண்டர்ட் டைலாக் எங்கள் வீட்டில். ஆனால் எங்கள் அப்பா வீட்டு வேலை எதுவும் செய்ய மாட்டார், கடைக்கு கூட எதுவும் போக மாட்டார். இங்கே ரிட்டையர் ஆகி அப்புறம் தான் போனார். எங்கள் அம்மா லஞ்சு பிஸ்னஸ் பண்ணப்போ அதிசயமாக அவரே டெலிவரி கொடுக்குறான்னு சொல்லுவேன். பெரிய விஷயம் அதுவே. ஏன்னா அதெல்லாம் வேலைக்காரங்க செய்கிற வேலை. இவர் வந்து ராயல் ஃபேமிலி, பேங்கர் வேறு, பேங்க் மேனேஜர் வேறு, அசிஸ்டன்ட் மேனேஜர் வேறு இல்லையா? ஸோ என் தம்பி நான் வேலைக்காரனா அப்படின்மா. நான் ஏதாவது சொன்னேன், எனக்கு சாப்பாடு கொண்டாட மாட்டான் என் தம்பி. அம்பத்தூரில் இருக்கேன், என்னைக்காவது சாப்பாடு லேட் ஆகிடுச்சுன்னா நான் கிளம்பிடுவேன். நான் அம்பத்தூரில் கொண்டாந்து எனக்கு என்னோடய லஞ்ச் கொடுக்க மாட்டான் என் தம்பி. நான் வச்ச வேலைக்காரனை சாப்பாடு கொண்டாந்து கொடுக்குறதுக்கு அப்படின்மா. அதே இடத்துக்கு அண்ணா நகருக்கு தான் வேலைக்கு வரான். அவன் லேபிள் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தான். ஆனாலும் கொண்டாந்து கொடுக்க மாட்டான். இருக்கிற பைசா பணத்தை நான் ஒன்று பட்டி கிடப்பேன், இல்லாட்டி கண்ட்ரோல் பண்ணிட்டு 4 மணிக்கு சாப்பிடுவேன். நான் சாப்பிட்டா நைட்டு 7-8 மணிக்கு வீடு வர வரைக்கும் தாங்கும் எனக்கு. அதான் செஞ்சேன் நான். ஸோ எங்கள் அம்மா நேரத்தில் சொல்லும், எங்களுக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் இருந்தார். அவர் சாட்டர்டே எப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை ஆனால் வீட்டில் ஒட்டரை அடிக்கிறதுலேருந்து வீட்டில் பொண்டாட்டிக்கு என்ன வேலை வேணுமோ எல்லா வேலையும் செய்வார் அவர். இன்னொருத்தர் எப்படின்னா சண்டே ஆனால் அப்போ வந்து கோயம்பேடு மார்க்கெட்டு, கோயம்பேடு வரைக்கும் ஸ்கூட்டரை போட்டு போய் காய்கறியெல்லாம் விலை கம்மியாக இருக்கும் வாங்கிட்டு வருவாங்க. அந்த மாதிரி பட்ஜெட் போடுவாங்க. இதெல்லாம் எங்கள் அப்பா செய்ய மாட்டார். என்னைக்கா அதெல்லாம் எங்கள் அப்பா செஞ்சுக்காரா? இது வந்து சண்டை போடுவோம். அந்த அவன்லாம் அப்படி பண்ணான், நீ இப்படி பண்ணியான்னு கேட்கும் எங்கள் அப்பனை. அப்போது நீ எப்படி பத்தினியாவ? என்னை பொறுத்த வரைக்கும் அதை கேளு. ஐ வில் நாட் கம்பேர்.
இப்போ சங்கருக்கு தான் வழுக்கு தரலாம் ரொம்ப கவலை. எனக்கு அதை பற்றிலாம் கவலையே கிடையாது. எனக்கு முடியை பற்றியெல்லாம் நான் கவலைப்பட்ட கிடையாது. நான் தான் சொன்னேன் ஃபிசிக்கல் கேரக்டர்ஸ் ஹேண்ட்ஸப் அப்படி பார்த்தா நான் சங்கரை கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேன். எனக்கு அடிக்கடி சொல்கிறதான் எனக்கு சங்கரை பார்த்தோன்னா பிடிக்கவே இல்லை எனக்கு. சரி நம்ம ஏதோ கல்யாணம் ஒன்று பொண்ணு இது வருது முடிப்போம் அப்படின்னு முடித்தேன் நான் இல்லையா. இட் வாஸ் நாட் இட் ஆல் ஹி வாஸ் நாட் மை ப்ரையாரிட்டி. ஐ டிட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ டிடன்ட் ஹேவ் எனி ப்ரிஃபரன்ஸ். ஏன்னா என்னோட க்ரஷ் என்ன வேண்டாம்னாப்ல, அதனால் நான் அதை பற்றிலாம் கவலையப்படல. நான் க்ரஷ் வச்சுருந்தாலும் ஹி இஸ் வெரி ஹேண்ட்ஸம், டால் வேறு இல்லையா. அந்த மாதிரி அப்படி இருக்கும்போது நம்ம அந்த மாதிரி நம்ம 80% ஆஃப் த பாப்புலேஷன் லேடிஸ் அப்படி தான். ஏன்னா நம்ம 80% ஆஃப் த ஆம்பளைங்க சரி கிடையாது, குறையில்லாத மனிதர்களே கிடையாது. எங்கிட்டையும் குறையா இருக்குது, யாரும் இல்லை தான். சங்கருக்கு அந்த குறைங்களை பெருசு பண்ணுறாரு. சங்கரை எப்படி தரப்புற தனுமதிக்கு நல்லா சமைப்பாங்க, என்ன மூடு இருக்கணும், எனக்கு மூடு இருந்தால் சமைப்பாங்க, வாய்க்கூசம் போய் சொல்கிறான் பாரு. எப்படின்னா இவன் திருப்பி திருப்பி அதே 4 ஐட்டம் தான், சாம்பார், ரசம், காரக்குழம்பு, தக்காளி சாதம், இது 4 தான் சாப்பிடுவான் அவன். மாதி அதை விட்டா மிஞ்சி போனால் மோர் குழம்பு, வேறு எதுவும் இவன் சாப்பிட மாட்டான். எனக்கு எல்லா வகையும் சமைக்க தெரியும், சைனீஸ்லேருந்து எல்லாமே சாப்பிட இவன் சாப்பிட மாட்டான். முக்கால எழுதிட்டு என்னை ஒரே ஒரு வாட்டி சைனீஸ் ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டு போனால், அப்புறம் சில்லிஸ்ன்னு இருக்குது அந்த மாதிரி அங்கே ஷிகாகோ அந்த ரெஸ்டாரண்ட் பேர் தெரியல, அங்கே கூட்டிகிட்டு போவான். தெரியாக்கி சிக்கன் வாங்கலாம், அவ்வளோதான். மேக்டானல்ஸில் பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிறதே முக்காலுவோம். இத்தனைக்கு மேக்டானல்ஸ் அப்போலாம் இப்போ எவ்வளோ $1 $2 அவ்வளோதான். பிக் பிரேக்ஃபாஸ்ட் எனக்கு பிடிக்கும். ஏன்னா நான் லண்டனில் எனக்கு பிக் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு பழகிட்டேன். நான் அங்கே எப்படின்னா ஸ்க்ராம்பிள் எக்ஸ், சாசேஜ் சாப்பிட மாட்டேன். அப்போ எனக்கு சாசேஜ் பிடிக்கல, சிக்கன் சாசேஜ் எதுவுமே பிடிக்காது. மேக்டானல்ஸ் அந்த ஃபிலே ஃபிஷ் மட்டும் தான் சாப்பிடுவேன் நான், வேறு எதுவும் சாப்பிட மாட்டேன் இல்லையா. சண்டேன்னு விற்போம் ஐஸ்கிரீம், அப்போ அதில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தொட்டு சாப்பிடுவேன் நான். சிக்கன் சாப்பிட்றதுக்கு ஃபிஷ் சாப்பிட்றதுனா அதுதான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு இருந்தேன் லண்டன் போன புதுசில். நான் மேக்டானல்ஸில் வேலை செஞ்சுட்டேன் நான் இல்லையா. அந்த மாதிரி அதனால் இவனுக்கு வேண்டிய சமைச்சு எனக்கு ஏதாவது என்ன பண்ணுவேன், எனக்கு போர் அடிச்சு போய்டும் திருப்பி திருப்பி. அப்போ என்றைக்கா ஒன்று அனுப்புவேன். சரி அட்லீஸ்ட் நம்ம சமைக்கிற நேரத்தை அவன் வெளில கூப்பிட்டு போவான், பார்த்தா அதை தான் வசப்பட சொல்கிறான். அப்படி இப்படி தான் ஒருத்தரோட மைனஸ் பாயிண்ட்டுங்கிறத 10% மைனஸ் பாயிண்ட்னா அது 50-100% பெருசாக்கி பூதமாக்கி காட்டுவாங்க, அவங்கள கெட்டவங்களாக காட்டுவாங்க. நான் பேசாமல் இருக்கிறது தான் ஐவரி டவருங்கிற அரகன்ஸ் திமிருங்கிறத இவன் காட்டான். ஏன்னா இவன் எல்லாம் கதை விடுவான். அவங்க ஆஃபீஸில் எப்படி கதை விட்டு இவன் ஃபிலிம் காட்டுறானோ, எப்படி திலீப் ஸ்கூலில் இவன் மதிக்கா விட்டு இவன் பயங்கரமாக ஃபிலிம் காட்டி எல்லாரையும் இது பண்ண கவர் பண்ண ஆரம்பித்தானோ, என்னால் அவங்ககிட்ட அந்த பருப்பெல்லாம் என்கிட்ட வேகலை. இவனோட மோசமானதெல்லாம் நான் பார்த்துட்டேன். அந்த மூதேவிக்கு படி பெட்டரு, சரி விட்டுட்டேன் நான். இவன் பருப்பு என்கிட்ட வேகலை அப்படின்னா இவன் அது அப்படியே எல்லார்கிட்ட ஓகே இவன் நாளைக்கு இவன் சொன்னான்னா ஏற்கனவே இவன் மாடத்தை வாங்கிறது இவன் அப்பா ஒருத்த போகிறோம் இல்லையா. அப்படி இருக்கும்போது நான் வேறு சேர்ந்தா கூட்டம் ஐயோ செத்தான் அப்படின்னா என்னை பற்றி அதுவும் ஃபஸ்ட்டு லேடிஸ்கிட்ட ஆரம்பிக்கிறது. ஏன்னா லேடிஸு என்னோடய ட்ரெஸ்ஸிங்கு அதே புடவை கட்டினாலும் இவங்களோட நான் சூப்பராக ராணி மாதிரி இருப்பேன். இவங்கள பார்த்தாலே படிக்காதவங்கன்னு தெரியும். இவன் மட்டும் எப்படி படித்தவங்க மாதிரி இருக்கான், ஹவு தெரியல. ஏன்னா முதல்ல என்னோடய கேரக்டர் அப்படி இருக்கலாம், பாய் ஜீன்ஸு மீதி என்னோடய கேரக்டர். ஆண்டவன் அதை எழுதிச்சிருக்கான், அது நீ ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது நடுவில் இந்த மூஞ்சிக்கு வாட்ஸ்அப்பில் எழுதினேன். ஏன்னா என்னோட பணக்காரிங்க நினச்சா 20,000க்கு ட்ரெஸ் வாங்க முடியும். ஆனால் ட்ரெஸ் பண்ணி என் பக்கத்தில் நின்னா க்ளீனாக தெரியும், படிக்காதவன்னு தெரியும். அவளே என்ஆர்ஐஸ் இருக்காளுங்க, என்ஆர்ஐஸை ட்ரெஸ் பண்ணிட்டு 50,000 ரூபா பட்டு போட கட்டிட்டு என் பக்கத்தில் நின்னா கூட படிக்காதவன் க்ளீனாக தெரியும். அந்த பொறாமை. ஸோ எல்லாம் வேண்டாதவங்க எல்லாம் கூட்டு கலவாணிங்க மாதிரி எல்லாம் ஒன்றா சேர்ந்துப்பாங்க எப்போவுமே. அது தெரிஞ்சு அதுதான். அதனால தான் நான் கவலையாக படலை. அதனால தான் ஐம் ஏபிள் டு லிவ் அலோன். அடிக்கடி ஆண்டவன் சொல்கிறான், அண்ணாமலை செய்யும் இல்லையா, அந்த ஆண்டவரே என் பக்கம்தான். யாம் இருக்க பயம் வேணும் அப்படின்னு முருகரை எழுதியப்பார். அவர் இருக்க தொட்டே எனக்கு கவலையாக இல்லை. நான் எல்லா சாமியும் கும்பிடுவேன். எனக்கு ஃபேவரட் கார்டுன்னு கிடையாது. வாயை தந்தால் ஈஸ்வரின்னு ஃபஸ்ட்டு ஒரு வாயில். ஏன் தெரியுமா, எல்லோரும் அடிப்பட்டா விழுந்து அம்மான்னு வருது இல்லையா. எல்லாருமே அடிப்பட்டா எப்போ ஃபஸ்ட்டு அம்மா தானே சொல்லுவோம். நம்ம அம்மா இல்லாட்டி அப்பான்னு சொல்லுவாங்க சில பேர், ரேரு. பட் யூஸ்வலாக எல்லாருமே விழுந்தா அம்மா அப்படின்னு தான் சொல்லுவோம்.
ஸோ இந்த மே 2012 இந்த பத்திரத்தை பார்த்தேன் பாரு, நொந்துட்டேன். என்னடா இது, நம்மளுக்கு இப்படி ஒரு ஆயிடுச்சு, இப்படி ஒரு அப்பா அம்மாவும். அப்போ தான் ஃபஸ்ட்டு அடி வாங்கினேன் நான். ஏற்கனவே எங்கள் அப்பா மேலே எனக்கு கோவம் இதெல்லாம் விட்டேன் நான், என் தம்பி கல்யாண விஷயமாகட்டும் எல்லாமே. நம்ம சொசைட்டியே அப்படி தான், படித்து இவங்க விட்டு ஏமாத்திரம் அப்படி விட்டேன் நான் இல்லையா. ஸோ அப்போ தான் கான்ஷியஸாக சரி இனிமேல் நம்ம அடிப்பட்டு அம்மா ஒரு நாள் கற்றுனேன் நான். இந்த ஃப்ராக்சர் ஆச்சு இல்லையா, அது எனக்கு ஞாபகம் வந்தது. நான் ஃப்ராக்சர் ஆன பிறகு தான் எங்கள் அப்பா அம்மாவை திருப்பி என் கூட சேர்த்து. அது வரைக்கும் நான் தனியாக தான் இருந்தேன் நீலாங்க குட்டிவாக்கத்தில். எனக்கு ஃப்ராக்சர் ஆச்சு, கொலு அப்போ எனக்கு ஃப்ராக்சர் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் எங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு கூட்டு வந்து நான் திலீப்பனை பார்க்கணும் முடியல. நான் என்ன காலில் அடிப்பட்ட மட்டும் இல்லாமல் கை என்னாச்சுன்னா லைட்டாக ஸ்ப்ரெயின் ஆகிடுச்சு, கை சரியாக யூஸ் பண்ண முடியல. கை ஃப்ராக்சராக நான் கை சரியாக அது தாங்கினேன் இல்லையா கீழே விழுந்தப்போ அது. அதுக்கப்புறம் தான் இந்த 2 நாய்களையும் உள்ளே சேர்த்தேன் நான் இல்லையா. திலீப்பன் நினச்சிருக்கேன் சின்ன வயசுலேருந்து ஒன்றா இருக்கும், அதெல்லாம் கிடையாது. இது லண்டன் போயிடும், எங்கள் அப்பா சாமியார் பின்னாடி போயிடுவான். தனியாக தான் குழந்தைய வளர்த்தேன் நான். கொட்டிவாக்க வீட்டில் எந்த ஃபர்னிச்சரும் கிடையாது, ஜூரிக்லேருந்து தான் ஃபர்னிச்சர் வந்துச்சு, எல்லா ஃபர்னிச்சரும். நான் ஒரே ஒரு செட்டு கேட்டுட்டேன், இந்த நாய் எல்லாத்தையும் குழஞ்சி. நான் சொன்னேன் சாதிக்குது. நான் முதுகு வலிக்காரி, சர்வெண்ட்டுங்களை சரியாக நம்ப முடியாது, என்னால் எந்த வேலையும் செய்ய முடியாது. நான் வந்து அவ்வளோ ஃபர்னிச்சர் கொண்டாந்தோம் இவன் சொல்கிறான், அது எல்லோரும் நம்புகிறாங்க வேறு இல்லையா. யார் க்ளீன் பண்ணுறது, எங்கே இடம் இருக்குது? அடையார் 700 ஸ்கொயர் ஃபீட் வீடு, அவ்வளோ 3 செட்டு ஃபர்னிச்சர் இங்கே உட்காருமா இல்லை. ஜூரிக்கில் 3 பெட்ரூம் ஃப்ளாட்டு, எவ்வளோ ஃபர்னிச்சர் தெரியுமா? அந்த ரிக்ளைனர் ஒன்றே இடத்த அடைச்சிக்கும். பிடிவாதமாக கொண்டாந்தான், ஏன்னா அவனுக்கு அந்த ரிக்ளைனர் பிடிக்கும், எனக்கு ரிக்ளைனர் பிடிக்காது. எனக்கு பிடிவாதமாக கொண்டாந்தான் அந்த ஃபர்னிச்சர். நான் கேட்ட பெட்ரூம் செட்டு எனக்கு பிடிச்சது ஒண்டி தான், பாக்கி எந்த ஃபர்னிச்சர் பிடிக்காது எனக்கு. அப்போ பிடிச்சது அங்கே இருந்தப்போ பிடிச்சது அந்த பெட்ரூம் ஃபர்னிச்சர் ஒண்டி தான். இங்கே அவன் கொண்டாந்த பிறகு பெஞ்சு பிடிச்சது, டைனிங் டேபிள் பிடிச்சது, அது மட்டும் தான் வச்சேன். பெஞ்சு கூட வேறு வழி இல்லாமல் என் ஃப்ரெண்டுக்கு கொடுத்தேன், இல்லாட்டி நான் கொடுத்துருக்க மாட்டேன். எனக்கு அந்த பெஞ்சு ரொம்ப பிடிக்கும் இல்லையா. அந்த மாதிரி ஆண்டவா அதனால யாரை பற்றி அம்மான்னு சொல்லிட்டு கத்துறேன்னு சொல்லிட்டு சரி நம்ம இனிமேட்டு அடிப்பட்டால் அம்மான்னு கத்தக்கூடாது. எனக்கு சாமி பேரை கும்பிட்றது சொல்கிறதுக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, இந்த சாமி இந்த ஜாதின்னு முடிவு பண்ணுவாங்க. ஏன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு வீடியோவில், பெருமாளை கும்பிடுறதுங்கிறது 80ஸ்க்கு மேலே தான் வந்தது, அந்த படம் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் திருமால் பெருமைன்னு சொல்லிட்டு திருப்பதியை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக படம் எடுத்தாங்க. அதுக்கு முன்னால் நம்ம ஊரில் பெருமாள் கோயிலெலாம் கம்மி, அப்பப்போ இருக்க பழைய பெருமாள் அவ்வளோதான். அதெல்லாம் அப்புறமா தான் வந்துச்சு, நம்ம ஊரில் கிடையாது பெருமாளை கும்பிடுறது. பெருமாள்னாலே ஆந்திரா பக்கம்தான், மலையாளிஸில் ஒரு செட்டு, பாக்கி பேரெல்லாம் சிவன் தான் முருகன் தான் நம்ம ஆளுங்களா. அம்மனுங்க மெயினாக அம்மனுங்க, நம்ம ஆளுங்க எல்லாம் அம்மா. எல்லா ஏரியாவுக்கும் ஒரு குட்டி அம்மனுங்க, இல்லாட்டி பாம்புக்கு வச்சுருவாங்க அந்த மாதிரி. ஸோ அப்போ நான் கான்ஷியஸாக டெவலப் பண்ணேன். அப்போ நான் யோசித்தேன் சரி நம்மளை ஓரம் நல்லா பார்த்துக்கிட்டு, ஏன்னா அம்மாங்கிற நர்ச்சரிங், நம்மளுக்கு நல்லா சமைச்சு போட்டு நம்மளுக்கு இஷ்டப்பட்டு எல்லாம் செஞ்சு யாரை யோசிக்கிறேன் நான். அப்போ தான் என்கிட்ட சர்வெண்ட் இருந்தா ஈஸ்வரி, நான் சொல்லி ஏற்கனவே சொல்லிக்கிறேன், மோர் சூப்பராக பண்ணுவோம். அதுதான் பானு மோருக்கு அப்புறம் அவன் மோர் தான் எனக்கு பிடிக்கும் எனக்கு. சரி அதுக்கப்புறம் கான்ஷியஸாக ஈஸ்வரி. அப்புறம் எனக்கு ஜனனி பாட்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அந்த ஜனனி பாட்டு வந்து அந்த விழுந்தா ஜனனின்னு கத்த முடியாது, வசதியாக இருக்காது. அந்த படம் தாய் மூகாம்பிகைங்கிற படம், அந்த படத்துக்கு போட்ட பாட்டு தான் அது. அதுக்கப்புறம் ஈஸ்வரி மூகாம்பிகை. நான் ஏற்கனவே கொலு வச்சுட்டு வந்துட்டு எனக்கு அம்மா துர்கா எல்லாம் கூப்பிடுவேன். ஈஸ்வரி விழுந்தா அடிப்பட்ட ஈஸ்வரின்னா மூகாம்பிகை அப்படி சொல்லுவேன் நான். இது 2 தான் சொல்லுவேன் நான். அது நானே எனக்கு ட்ரெயின் பண்ணிக்கிட்டேன் நான். விழுந்தா அடிப்பட்ட அம்மான்னு கத்தக்கூடாது, கான்ஷியஸ். அதான் சொல்கிறேன், சுயம்பு. நான் யாரும் சொல்லிக் கொடுக்கல. என்னோடய வாழ்க்கையில் என்ன நடக்குது, என்னோடய ஹிஸ்ட்ரியை வச்சு ஐ மேக் மை டெசிஷன்ஸ். ஐ மேக் மை ஃபக்கிங் டெசிஷன்ஸ் ஆன் மை ஓன். கண்ட நாய் என்ன நாயும் சொல்லி கொடுத்து வர்றதில்ல, எந்த படத்தை பார்த்தோ கெட்டு போகிறதில்ல, எந்த புக்கை படித்தோ கெட்டு போகிறதில்ல. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஐ மேக் மை கன்க்ளூஷன்ஸ். ஒரு புக்கோ ஏதோ உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறதுக்கு அதுலேருந்து எடுத்துக்கிட்டேன். நல்ல பாயிண்ட்ஸ் எப்போவுமே நான் நல்ல பாயிண்ட்ஸ் மட்டும் தான் எடுத்துப்பேன். அன்னம்ங்கிற பாலை மட்டும் பிரித்து விடணும் அப்படின்வாங்க. அந்த மாதிரி அன்னப்பறவை நான், சுயம்பு நான். அதனால் தைரியமாக சுயம்புன்றேன் நான் கற்றுக்கிட்ட நல்ல விஷயம் என்னோடய ஃபேமிலியிலேருந்து நான் கற்றுக்கல. நான் எல்லா இடத்துலையும், இங்கே மட்டும் இல்லாமல் யோசிச்சு பாருங்கள், இந்தியாவில் நான் யோகா கற்றுக்கலாம், லண்டன் போய் யோகா கற்றுக்கிட்டேன் நான். எப்போ? அதுவும் நான் ஃபஸ்ட்டு இருந்தப்போ இல்லை,
நான் ஊர் சுற்றி பார்க்கல, எதுவும் பண்ணல நான். ஏன்னா காசு பட்ஜெட்டில் எல்லா இடத்துலையும் என்ட்ரன்ஸ் ஃபீ கொடுத்தாகணும். நீங்கள் லண்டனில் எந்த இடத்தையும் ஊர் சுற்றி பார்க்கல. எங்கள் அம்மா எல்லா இடத்தையும் பார்த்துச்சு, நான் பார்க்கல. 2வது வாட்டி சங்கர் கல்யாணம் ஆகி போயிட்டோம். செப்டம்பர் மாதம் வீசா வந்து போயாச்சு. அக்டோபர் மாதம் என் பர்த்டே வரைக்கும் கூட எனக்கு ஓரளவு பிரச்சனை இருந்தது. பட் அதுக்கப்புறமா என்னோட கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட் பற்றி எனக்கு எல்லா சந்தேகம் பற்றி இது போச்சு. இவன் சரிப்பட்டு வர மாட்டான், எனக்கு கலாட்டா பண்ணுறான், பெட்டு ப்ராப்ளம் பற்றி பேசுகிறேன், இவன் ஒன்றும் பண்ணல, இப்போ சாமக்கான் சாயந்தரம் ஆனால் ஓடி போய்டும். முதல்ல நான் எஸ்கேப் ஆகிறான்னு நினச்சேன், வேணுட்டே பண்ணுறான். அப்படி பார்த்தா அவன் கேரக்டர் அப்படி தான் எனக்கு புரிஞ்சுது. இல்லை அங்கே இருக்கிற ஒரு நல்ல பையனை பார்த்து பொறாமல் வேறு. எல்லா பொண்ணுங்களும் அவன் பின்னாடி தான் போகிறாங்க. அவன் ஒழுங்காக இருக்கான், அவன் பொண்ணுங்க அவன் பின்னாடி போகுது. நீ ஒழுங்காக கிடையாது. இட் இஸ் உன்னோட ஹேண்ட்ஸம்னஸோ நீ பைசா. இவன் அந்த பையன்கிட்ட இவன் கடங்க வாங்கி வச்சுருந்தான். அவன் ஸ்டூடெண்ட்டு, இவன் வேலைக்கு போக மாட்டால. இந்த நாய் அவங்ககிட்ட கடை வாங்கியிருக்கு. என்ன பண்ணுறது இந்த முஞ்ச பார்த்து இவன் சொல்லி பார்த்தா எதுவும் கேட்கல. நான் பார்த்தேன், ஓகே நம்மளுக்கு ஒன்றும் வீசா இருக்குது, நம்ம அட்லீஸ்ட் போய் வேலை சம்பாரிச்சா காசாக ஓடும். காசும் சரி கிடையாது, இவன் வேஸ்ட்டு, இவன் பெட்டும் வேஸ்ட்டு. இது எப்படி இது கேள்வி வந்து கலாட்டா பண்ணோம். பரவாயில்ல, நம்ம லண்டனில் உட்காந்து நம்ம லண்டனில் வாழ்க்கையை ஓட்டிடலாம், நம்மளுக்கு தொழில் இருக்குது, யாரையும் நம்ப தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட இவன் சொன்னால் விடமாட்டான். இல்லாட்டி எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுன்னு சொல்லிட்டு அப்போல்லாம் ஜாஸ்தி தெரியும் ஃபோன் மாட்டாங்கன்னா பில்லு ஜாஸ்தி ஆகும். ஏற்கனவே கல்யாணத்துக்கு கடை வாங்கின கடனே முடியாது. இவங்க எப்படி கட்டுறதா, இவங்க ஃபோன் அடிக்கடி பண்ண மாட்டாங்க. இவங்க பார்த்து இவங்ககிட்ட என்ன பண்ணேன், இந்த மாதிரி கோர்ஸில் வந்து இன்னும் ஒரு செமஸ்டர் பாக்கி இருக்குது, நான் அது போய் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி இவனை டிக்கெட் புக் பண்ண வச்சேன். புக் பண்ண வச்சுட்டு February 2000 கிளம்பிட்டேன். நான் லண்டன் போயிட்டு அங்கே எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு வேலை ரெடி பண்ணிட்டு இவனுக்கு மெயில் அனுப்பிச்சிட்டேன். எனக்கு வந்து எனக்கு டைவர்ஸ் வேணும், எனக்கு நீ எந்த பைசாவும் கொடுத்தாலும் என்னை பார்த்துக்க முடியும், எங்கள் அப்பா அதுக்கு எனக்கு கல்யாணத்துக்கு வாங்க கடன் இருக்கேன், அவ்வளோதான் இதுன்னு சொல்லிட்டு நீ மாதம் $100 அவங்களுக்கு அனுப்பிச்சிடு, வேறு எதுவும் நீ செய்ய வேண்டாம் அப்படின்னு மெயில் அனுப்பிச்சிட்டேன். நான் அங்கே அவங்க பேபி சிட்டிங்லாம் போயிட்டு இருக்கும்போது குழந்தை இல்லையா, அவன் ஜாஸ்தி அவன் திலீபன் மாதிரி அவன் வம்பு பண்ணாத குழந்தை, குவைட்டாக இருப்பான். அவனை பார்க் கூட்டிகிட்டு போவாங்க, போய் ஷாப்பிங் போவோம், நல்ல பையன். அது என்ன மாதிரி அதுக்கு பால் பிடிக்காது. இருக்குது அவங்க அம்மா டாக்டர்ஸ் 2 பேரும் வேறு பாலை பிடிக்கணும் அவங்களுக்கு. அந்த ரோஸ் சிரப் கலந்தால் மட்டும் கொஞ்சம் பிடிப்பான். பாவம் அந்த குழந்தை. எனக்கு ஆக்சுவலாக பிடிக்காது. நான் அவங்கக்கிட்ட சொல்ல நினைப்பேன், எனக்கு பிடிக்காதுங்க, இப்போ அவங்க குழந்தை அப்படி இருப்பேன். சரி டாக்டர்ஸ் வேறு அண்டு முதல்ல எனக்கு இந்த பாசங்கிட்டலாம் எதிர்த்து பேசி பழக்கம் இல்லையா, அதனால் விட்டுருவேன் நான். இல்லாட்டி எனக்கு இஃப் ஐ ஹேட் அன் ஆப்ஷன் கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு பால் கொடுக்க மாட்டேன். அப்புறம் அது குளிர் நாடு வேறு, அப்புறம் நம்மளால் குழந்தைக்கு ஆச்சுன்னா அது ப்ராப்ளம் ஆகிடும்னு சொல்லிட்டு நான் சொல்ல மாட்டேன். நான் நினச்சிப்பா ஐயோ பாவம் பிள்ளை நம்மளை மாதிரியே கஷ்டப்படுது அப்படின்னு நினைப்பேன் நான். இல்லையா அந்த பிள்ளைக்கு நானும் செலக்ட் ஆகிட்டோம், நல்லா ஜாலியாக இருக்கும். நாங்கள் பட்டை பாஸ் ஆகிடும் எங்களுக்கு. எனக்காக ஒரு நாள் ஒன்ஸ் இந்த வயல் முரணை பிடிப்பான். எப்படின்னா இவங்க அப்பா 2 பேர் வேலைக்கு போகிறாங்களே, ஸோ அவங்க 2 பேருக்கு இது பண்ணுறதுக்கு ப்ளே சம் கேம்ஸ். அப்போ என்னை மாட்டி விடுவான் அவன். சரி மவனை நீ பண்ணுறியா, இருக்கட்டும் பரவாயில்ல, குழந்தை விட்டுருவேன் நான் இல்லையா. ஸோ அப்போ வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அப்படின்னா சரி ஓகே, அவன் வந்து ஹியோசோஸை அவன் கூட ரொட்டீன் செட் பண்ண பிறகு நான் தனியாக இருக்கேன். எனக்கு டிவி பார்க்குற பழக்கம் கிடையாது. அஃப்கோர்ஸ் அங்கே எனக்கு கிடையாது. அவங்க சின்ன வீடு அது. லைப்ரரி போய் புக் படிப்பேன். பட் அங்கே வந்து லைப்ரரி இப்போ நம்ம எவ்வளோ நாளைக்கு இருக்குன்னு தெரியல, லைப்ரரிக்கு அங்கெல்லாம் வாங்க முடியாது. சரின்னு சொல்லிட்டு அப்போ தான் நம்ம ஹெல்த்து வெயிட் போட்டேன் இல்லையா, கொஞ்சம் யோகா. அப்போ தான் யோகா கிளாஸ் ஃப்ரீயாக போட்டிருந்தாங்க. ஃப்ரீயாக தான், நார்மலாக வந்து 50 pounds அப்போ 30 pounds என்னமோ நான் போய் கற்றுக்கிட்டேன். நான் அதான் சொல்கிறேன், ஆண்டவன் என்னை எங்கே கற்றுக்க வச்சான், லண்டனில் கற்றுக்க வச்சான் பாரு ஆண்டவன். இங்கே கற்றுக்க, இங்கே வந்த பிறகு இவர் தேசிய ஆசிரியர் போனேன் நான். அப்புறம் சிவானந்தா போனேன். அந்த மாதிரி எனக்குன்னு எழுதினது வேறு, என்னோட பாதை எனக்கு அந்த மாதிரி எல்லாருக்குமே தான் இல்லையா. அது எதுன்னு நீங்கள்லாம் கண்டுபிடிக்கணும், அதை பார்த்து நீங்கள் செய்யணும். எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ மெயினே இந்த கோயில் ஆடி மாத ஃபங்க்ஷனை பற்றி ரெக்கார்ட் பண்ணதுக்கு தான் இந்த வீடியோ, அதுதான் மெயின். ஓகே, பை, டேக் கேர்.